Hi guys, வணக்கம். ஆக்சுவலாக இது ஃபைனல் பார்ட் மேட் வித் மாமா ஏஜ் கேப் காம்போ பார்த்துடலாமா? ஃபைனல் பார்ட் வேறு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே இதாக தான் இருக்குது. எல்லோரும் நிறைய என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங் ரொம்ப ஒரு ஹைப் கொடுத்தீங்க. இது நான் க்ரியேட் பண்ணி ப்ரைவேட் லிஸ்ட்லேயே வச்சுட்டு இருந்தேன், இது போகலாமா வேண்டாமா, அது ஃபுல்லாக முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே இதுக்கு நிறைய கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, சீக்கிரமாக முடிக்கணும்ல, கொண்டு போகிறது இருக்குது. அதாவது தயங்குக்கும் வயனுக்கும் இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். இன்னும் டாக்ஸிக்காக நடுவில் வச்சுருந்தேன். அந்த டாக்ஸிக்லாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு இப்போ தைரியம் கிடையாது. ஸோ அதனால் அப்படி இப்படி இப்படி அப்படி வந்துச்சு. சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணோம். நான் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய நேம்ஸ் வந்துருச்சு. எனக்கு தியாமா, தி, ஆக்சுவலாக தீன்றதுலாம் நிறைய ஆல்ரெடி இருக்கிறது தான். தீன் தான் நிறைய மோஸ்ட்டாக கூப்பிட்றதுலாம், ப்ரொஃபஷ்னலாகவும் சரி இதாகவும் சரி. ஆனால் நீங்கள் வந்து தியாக்காச்சி, தியாக்கா, தியாக்கா, அப்புறம் அட்மினு, ஆத்தரு, நிறைய என் சப்போர்ட்டர் நீங்கள் தான், என்னோடய ப்ளட்டு நீங்கள் தான், என்னோடய மோட்டிவேஷன் ப்ளட்டு நீங்கள் தான், ஸோ சம்திங் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ப்ரவுட் ஃபீலுன்ற மாதிரி என்னோட டைரிஸில் வந்து டெய்லி எனக்குன்னு புதுசாக வந்து நீங்கள் என்னை கூப்பிட்ற மச்சானாக இருக்கட்டும், மச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதா இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு ஸ்பெஷல் வேர்ட்ஸாக தெரியும். என்னோடய லிஸ்ட்டில் வந்துட்டு நான் என்ட்ரு பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு யார் எந்த இடத்துல புதுசாக நேம் வைக்கிறாங்களோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது, அதை பார்த்து நான் சிரிக்கிற, சின்னதாக நல்லா இருக்குல்ல, நம்ம இந்தளவுக்கு வளர்ந்துருக்கோம்ல, இந்தளவுக்கு நம்ம நல்ல பொண்ணாக இருக்கோம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுற அந்த நேம் வந்து ஸ்டார் போட்டு நான் நோட் பண்ணியிருப்பேன் என்னோடய டைரியில். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற பேரை பார்த்து நீங்கள் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ண நேம் என்னன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் படிக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக அந்த மாதிரி நேமை பார்த்து படிக்கிற மாதிரி ஒரு ப்ரவுட் ஃபீலில் இருக்கிற மாதிரி ஃப்யூச்சரில் இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். அதுக்காக வந்து என்ன சொல்கிறது, பாரு எனக்கு இப்படி ஒரு நேம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெட் வெயிட்டில் குதிக்கிறதுலாம் வந்து ப்ரவுட் ஃபீல் கிடையாது. ஓகேவா, நான் டிஃப்ரெண்ட் நான் சொல்லிடுறேன். அதே சேர்த்து சின்ன அந்த ஸ்மைலு அவ்வளோதான். அதில் வந்து ப்ரவுட் ஃபீல்னால் அந்த சின்ன ஸ்மைல் அவ்வளோதான். அதை தாண்டி வந்துட்டு பாரு எனக்கு இப்படி ஒரு நேம் வந்துடுச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, வள்ளுவன் சொல்லியிருப்பாரு, தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அப்படின்னு ஒரு திருக்குறளில் சம்திங் 474 சம்திங் அந்த 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 திருக்குறளில் சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து வியந்துட்டோம், நம்ம வந்து இப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம், நம்ம வந்து ஒரு மாதிரி ஹெட்டில் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக சீக்கிரம் அவன் கெட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு ஏற்றிக்காதீங்க, இந்த மாதிரி சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வர பாருங்க. ஓகே, அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே தேங்க்ண்ணா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருந்துகிட்ருக்கான். என்னடா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க? தனியாக இருக்கேன்டா. இரு, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற? எனக்கு பிடிக்கல. அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற? நான் தான் உனக்கு கிளம்பி போகணுன்னு சொன்னேன்ல. அங்கே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைடா. அட்ரஸ்லாம் வாங்கினேன். அவன் என்னை வேணான்னு தான் போயிருக்கா. அங்கே போயிட்டு அவளை எப்படி நான் டிஸ்டர்ப் பண்ணுறது? டிஸ்டர்ப் பண்ண வேணாண்டா, போயிட்டு ப்ரொடெக்ஷனாவது கொடுறா, இல்லை வேற எவனாவது. அப்புறம் என்ன, அந்த மாதிரி நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குடா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பானா. தியா கரெக்டாக அப்படி கிராஸ் ஆவா, டக்குனு அப்படியே ஃபோனு போயிடா பாலா இருக்கு, தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. தியா கிட்ட அப்படியே ஜேக்கு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அவள் ஒரு மாதிரி ஈவினிங் வரைக்கும் நல்லா இருக்கா. ஈவினிங்க்கு மேலே அப்படியே ஒரு மாதிரி அவள் தேட ஆரம்பிக்கிறா. என்னடி என்ன தேடிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ரவுடி, என்ன தேடிட்டு இருக்க? எனக்கு தெரியாத நினச்சியா? அதெல்லாம் கிடையாது, இந்தா எனக்கு வேண்டாம், குடிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கான். ஆனால் அவள் குடிக்க மாட்றா. இந்த பாரு, எனக்கு இது வேற ஏதோ தான் பண்ணுது. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி பிளட்ல ஏதாகி அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தியாவே ஒரு மாதிரி தேடிகிட்டே இருந்துட்டுருக்கா. தேடு அப்படின்ட்டு அவனோட இருந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் ஜங்குக்கும் தியாக்கும் டெய்லியும் நடந்துகிட்டே இருந்துட்டுருக்கு. அவளை மாற்றணுன்றதுக்காக பவுடரை மாற்றி கொடுத்து இப்படி தான் நைட்டில் அப்படி நடந்துட்டுருக்கு. திரும்ப அப்புறம் பகலில் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்துகிட்ருக்கும். அப்படியே இப்போது 1 மந்த் 1.5 மந்த் அப்படியே ஸ்கிப் ஆகிட்ருக்கும். தேங் வந்து சென்னையில் தான் இருந்துகிட்ருக்கான்.
இங்கே தியாவும் ஜங்குக்கும் ஊரில் இருந்துட்டுருக்காங்க. இப்போ காலேஜ்க்கு போகணும், இவ்வளோ நாள் லீவ் போட்டாச்சு, எனக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் அப்படியே கத்திட்டு இருக்கா. என்னடி, அதான் சொல்லியிருக்கான்ல போகணும், நான் நிறைய மாறிட்டேன், எனக்கு படிக்கணும். எதுக்கு ஜங்கு, உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? நான் படிக்கணும்னு சொல்கிறேன், நான் நிறைய மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கு மேலே அப்படியே சாஞ்சிட்டு கேட்டுட்ருக்கா. என்னடி, மேலெல்லாம் சாஞ்சி ஐஸ் வைக்கலையா? ஐஸ்லாம் வைக்கல. சி, என்னை கூப்பிட்டு போ சென்னைக்கு, நீ சொன்னாதான் கேட்பாங்க. சரி சரி, ஏதாவது கொடு, கூப்பிட்டு போகிறேன். என்ன கொடுக்கணும்? அதான் வச்சிருக்கல, என்ன வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துருக்கா. இதுதான் இதுதான் அப்படின்ட்டு இழுத்து வச்சுட்டு முத்த கொடுத்துட்ருக்கான். சி, எப்போ பாரு இதே மாதிரியே இருந்துட்டுருக்கேன், தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சினிங்கிட்டு இருந்துட்டுருப்பா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது சென்னைக்கு அப்படியே போயிருப்பாங்க. இப்போ 2 months கிட்ட அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். டெய்லி இருந்ததையா கூப்பிட்டு போகிறது வர்றது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்க்கு இவன் தான் கூப்பிட்டு போகிறான் வரான். இங்கே தாங்க அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்ருக்கான். டேய் இதுப்படுறா, என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை எப்போ போக சொன்னேன்? இங்கேயே தெரிஞ்சிட்டு இருந்தா எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் சொன்னா கேளு அப்படின்ட்டு இங்கே தான் இருந்துட்டுருக்கான். அப்படியே இங்கே நீங்கள் ஆஃபீஸே இப்போது உங்களுக்கு கீழே தான் அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. கண்ட்ரோல் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் இருக்கிற மாதிரி. ஜிஎம்மாக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 4 டீம் 5 டீம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு ஆஃபீஸ் அட்டையிலே வர்றது போகிறது, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருந்துகிட்ருக்குங்க. இங்கே அப்படியே ஜங்குக் தான் ஒரு மாதிரி மெயில் அனுப்பிச்சிருப்பான். ஆஃபீஸே இங்கே பரபரப்பாக அப்படியே போயிட்டுருக்கு. உங்களுக்கு அப்படியே என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே இப்போது உங்ககிட்ட தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. மேம், ஜியோ ரிட்டர்ன் வராரு, நீங்கள் தான் வெல்கம் பண்ணணும். வா, ஓ ஓ ஓகே 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 அப்படின்ட்டு ஓகே அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குங்க. இங்கே தேங் தான் வந்திருப்பான். தேங் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக இருக்கான். ஜங்குக்குமே கூட வந்திருப்பான். டேய், உன்னை விட்டுட்டு நான் மட்டும் கிளம்பி போயிட்டே இருப்பேன், சும்மா என்னையே பிடிச்சி தொங்கக்கூடாது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவன் சைலண்ட்டாக அப்படியே வந்திருப்பான். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டீங்க, பார்த்தோன்னே சிவனா, சிவன் கம்பெனி அது, இது எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்குங்க. எல்லார்ட்டையும் அப்படியே ஒரு மாதிரி புக்கே வாங்கிக்கிறான், அது பண்ணிக்கிறான். ஃபஸ்ட்டு புக்கையும் உங்ககிட்ட தானே வாங்கணும், ஆனால் உங்ககிட்ட வாங்கவே கிடையாது, நீங்கள் நீட்டுருங்க. ஜங்குக்கு அப்படியே வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவன் ஓரமாக நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும், எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. தேங்க அப்படியே விலகி அப்படியே உள்ளே போயிருப்பான். என்னடா ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கா? டேய் வந்தியா விட்டியா, கிளம்பு போ அப்படின்ட்டு அவமாட்டா அவனோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு, என்னென்ன ப்ராஜெக்ட் ஆன்கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அங்கே அப்படியே மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான். கடக்கடன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆஃபீஸே அப்படியே அலர்ட்டாக இருக்குது. இப்போது மீட்டிங்கில் தான் என்னென்ன இது வரைக்கும் போயிட்டுருக்கு போச்சு, லாஸ்ட்டு டர்ன் ஓவர் அது எல்லாமே அப்படியே பேசிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் எடுத்து அப்படியே சொல்லிட்டு இருக்குங்க. ஜஸ்ட் அப்படியே பிளான் மட்டும் தான் பார்த்துட்ருக்கான். இங்கே ஒரு மாதிரி திக்கிலாம் பேசியிருப்பீங்க. வேறு யாராவது சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்படி தான் போயிட்டுருக்கோம். உங்களை அவன் என்னன்னு கூட கண்டுக்கவே கிடையாது, நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த மீட்டிங் அப்படியே முடிஞ்சிருக்கும். அப்படியே நீங்கள் உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் தான் நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க மெயிலில், பார்த்துருப்பான். பட் ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணியிருக்க மாட்டான், ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான். இது என்னன்னு பாருங்கள் அப்படின்ட்டு இன்னொரு ஹையர் அத்தாரிட்டிகிட்ட அப்படியே ஷேர் பண்ணியிருப்பான். சரியில்லை, அவங்களும் நானும் ஒரே பொசிஷன் தான், ஸோ இதை நான் என்னென்னு பார்க்கக்கூடாது, பெட்டர் ஜங்குக் சார்கிட்ட ஓகே ஃபார்வர்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் அவனோட வேலை என்னவோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். இவனுக்கு பிஏ யாருமே கிடையாது, புதுசாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. புதுசாக அப்பாயிண்ட் பண்ணது ஜிம்மின் தான். ஜிம்மின் வந்துட்டு ஒரு மாதிரி துருதுன்னு எல்லாம் வாய் பேசிகிட்டே இருப்பான். அந்த மாதிரி தான். யோ, வாய் பேசிகிட்டே இருப்பியா? சார், நீங்கள் வாய் இவ்வளோ தான் பேசணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கிறேன் சார், ஏதோ பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து மெயில் போட்டீங்க, எதுவும் ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லையா? ஸோ அப்படி பேசுகிறதுக்காக நீங்கள் வந்து வரீங்க. யாஸ் அப்படின்ட்டு அவன்கிட்ட ஒரு மாதிரி கோல்டாக அப்படியே பார்த்துருக்கான். சார், ரெசிக்னேஷன் சென்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்ரூவ் பண்ணா? வாட்? அதெல்லாம் நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க
அப்படின்ட்டு அம்மாட்ட சேர் எடுத்துகிட்டு போய் கிளம்பிட்டான். அப்படியே கிளம்பியிருப்பான். ஜிம் அப்படியே உங்களே பார்க்குறான். யாராவது ஈஸி செம்மையாக இருக்குது. ம் மேம் கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு வேலைக்கு நின்றுட்டுருக்குங்க. அவங்க உங்களை பார்க்கவும் இல்லை, சென்டிங் அவன் பேசுறது அது எல்லாமே டோட்டலாக அப்படியே மாறி இருக்கு. நீங்கள் போய் பார்த்துருக்குங்க. இங்கே உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிற ஒரு ஹையர் அத்தாரிட்டி வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. என்ன மேம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, புது சிஇஓ வந்திருக்காரு, இன்னைக்குன்னு பார்த்து ரிசைன் பண்ணியிருக்குங்க. இல்லை எனக்கு பர்சனலாக இங்கே ஒர்க் பண்ண பிடிக்கல, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டர் எனக்கு அப்ரூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தேங்க வந்துட்டு சொல்லியிருப்பான், ரொம்பலாம் கன்வின்ஸ் பண்ண வேணாம், இருந்தால் இருக்கட்டும், இல்லைனா வெளில தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இந்த ஜங்குக்கு தான் அப்படியே உங்களுக்கு கால் பண்ணுறான். பர்சனலாக கால் பண்ணுறேன்னா ப்ரொஃபஷனலான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கவே கிடையாது. பட் ஆனால் ஜங்குக் சைட்லேருந்து ஒரு மெயில் மட்டும் வந்திருக்கு. அந்த ஹெட் ஆஃப் த அத்தாரிட்டி ஆஃப் யுவர் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி மெயில் மட்டும் அவன் போட்டிருக்கான். கன்சிடர் பண்ணுங்கள், இருக்க ட்ரை பண்ணுங்கள், நிறைய பேக்கேஜ் கொடுக்குறோம், இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக பர்சனல் ரீசன்லாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி ப்ளா சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உங்களுக்கு மெயில் மட்டும் அமைச்சிருப்பான். நீங்கள் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே கிடையாது. நீங்கள் மட்டுக்கு ஜஸ்ட் சைலண்ட் அப்படியே இருந்துகிட்ருக்குங்க. ரெசிக்னேஷன் லெட்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸ் ஆஃபீஸும் போகாமல் இருந்துகிட்ருப்பீங்க. உங்களுக்கு இப்போது ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கும், மேம் சார் மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதை பாருங்கள், ஆக்சுவலி நான் ஜாயின் பண்ணி 6 மந்த்ஸ் கூட ஆகலை. நான் பேப்பர் போட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே நான் மட்டும் ரிலீவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய ரீசன்ஸ்லாம் சொல்கிறீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து சிஓ மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது டேங் மீட் பண்ணுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்குங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்குங்க. ஜிம் தான் வந்து உங்ககிட்ட மொக்க போட்டு இருந்துட்டுருக்கான். மிஸ்டர் ஜிமன், எனக்கு நல்லாவே தெரியுது உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறேங்க. இந்த டைமை வேறு கேர்ள் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் செட்டில் ஆகலாம், போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் அப்படியே உட்காந்துட்ருக்குங்க. ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தேங்க ஒரு ஆஃப்டர்நூன் மேலே போய் வந்திருப்பான். அப்படி நீங்கள் எந்திரிச்சு பவ் பண்ணிட்டு அப்படி நின்றுருக்குங்க. சரி, எதுக்காக ரெசிக்னேஷன் அப்படின்ட்டு உங்களே பார்த்துருக்கான். சாரி சார் அப்படின்ட்டு உங்கள் சைட்லேருந்து சில ரீசன்ஸ்லாம் வந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஓகே, போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படி தானே? ஆமாம் சார். ஓகே ஃபைன், இதுக்கப்புறம் ஒன்றும் பேசுறதுக்குல்ல, பெனால்ட்டி மட்டும் இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பே கொடுக்குறான். பார்த்தா 5 பில்லியன் பே பண்ணோம் அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் டக்குறாங்கிட்ட என்ன உனக்கு, நான் தான் ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கேன்ல, விட்டு தொலைங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்ட பேசுகிறீங்க. அவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஜஸ்ட் அப்படியே பாக்கெட்குள்ளே கை விட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். இதுக்கு மேலே நீ என்னை ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போவீங்க. டக்குனு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே முன்னாடி எடுத்து வைக்கிறான். என்ன கையை விட்டுறா ராஸ்கல், என்ன பேசுன அப்படின்ட்டு அப்படியே ஐப்ரோ ஒரு ஸ்பெண்ட் அப்படி பார்த்து பேசியிருக்கான். கையை விடுன்னு சொன்னேன், எல்லாம் கையா கண்ணை பழுத்துற சொல்லிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அதே தான், நீ நினைக்கிற மாதிரி நானும் இல்லை. சும்மா அப்படி பெரியவான்னு நினச்சி ஹெட்வைட்டில் சுத்தாதுன்னா இப்போ வேணான்னு நான் யோசிச்சேன்னா நேற்றே ஒன்று ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஜங்கு கால் பண்ணான், இது எதுவும் பெரிய ப்ராஜெக்ட்லாம் நீ தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன், இருந்து முடிச்சு கொடுத்துருப்போம், இல்லைன்னா பெனால்ட்டி பே பண்ணிட்டு கிளம்பிட்டே இரு, உன் காலில் யாரும் விழுந்து அப்படி கெஞ்சிட்டு கிடக்கல, ஓ 2 hours டைம் தரேன், முடிச்சு கொடுக்குற பிளானில் இருந்தேன்னா வித்தின் 2 weeks முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இரு, இல்லையா பெனால்ட்டி பே பண்ணிட்டு கிளம்பு அப்படின்ட்டு அம்மாட்ட அப்படியே போயிருப்பான். நீங்கள் மட்டும் அப்படியே உட்காந்துட்டு இருக்குங்க. ஜிம் தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்குறான். என்னது மேம், சார் கொடுக்க சொன்னாங்க மேம். இந்தாங்க. என்னாச்சு மேம், இந்த மாதிரி டென்ஷனாக சார் போகிறாரு, நீங்களும் டென்ஷனாக இருக்குங்களா மேம்? சாரி மேம், ஒரு காஃபி சொல்லட்டுமா? அப்படியே மறைக்கிறீங்க. ஓகே, காஃபி பிடிக்காது போல இருக்கு, ஒரு ஜூஸ் மரியாதை போயிடு மேம்,
எனக்கு மனசு வலிக்குது மேம். உனக்கு என்ன வலிச்சா எனக்கு என்னடா? போடா வெளில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை தான். ஸோ அப்படியே டே நைட் இப்படியே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறேங்க. அந்த ப்ராஜெக்ட்டோடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் இன்வைட் பண்ணியிருப்பான். அவங்க வந்திருப்பாங்க. பேசிட்டு இருக்கேங்க. தேங்க்கிட்ட அப்பப்போ சொல்லி கொடுத்துட்ருக்குங்க. சரி இது இல்லை இல்லை இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்குங்க. அப்படியே இப்போது மீட்லாம் ஒரு நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சிருக்கும். இங்கே டின்னர் முடிச்சுட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே ஹோட்டல்லாம் புக் பண்ணியிருக்காங்க. நீங்களும் போகணும். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்டோட லீடே நீங்க தான். ஸோ அப்படியே டின்னர்லாம் போய் முடியுது. ஆல்கஹால் கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கிறாங்க. நீங்களும் பார்ட்டியோட அந்த கல்ச்சரே வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது அப்படின்றது தான். கொஞ்சம் நீங்களும் அப்படியே எடுத்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பழக்கம் இருக்கு லைட்டா. ஸோ அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே எந்திரிப்பீங்க. உங்களுக்கு லைட்டா அப்படியே முடியல. ஹார்ட் எடுத்துக்கிட்டதால உங்களுக்கு பாடிலாம் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு போல இருக்கு. கொஞ்சம் பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆக போற ஃபீல் உங்களுக்கு இருக்கு. ஸோ சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்றதுக்காக நீங்க கிளம்புறீங்க. ஜிமின் நோட் பண்ணிட்டான். மேம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கேப் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆனால் கேப் வரவே கிடையாது. நின்றுட்டே இருந்துட்டு இருக்கீங்க. தேங்க வந்து ஹோட்டல்லேருந்து இப்படி வெளில வந்திருப்பான். என்னாச்சு? இல்லை சார், மேம் கேபுக்கு போட்டிருக்காங்க போல இருக்கு. இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார் அப்படின்ட்டு அப்படியே இழுக்கிறான். உன் மேம் கிட்ட கேளு மேம் அப்படின்ட்டு அவன் மட்டும் போய் காரில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இங்கே உங்ககிட்ட வந்து கேட்டாச்சுன்னா இல்லை அவன் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. என்ன சொன்னாங்க? சார் இல்லை நீங்கள் நீங்கள் கிளம்புறீங்களா சார்? நான் மேம் அப்படியே கேப் போட்டு போய் அமுச்சு வச்சுட்டு அப்புறமா வரேன். என்ன மேம்? என்ன புதுசாக மேம் மேலே இவ்வளோ கரிசனம்? புரியலையே சார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜிம் நெளிகிறான். உனக்கு சரியா போய் புகையுது உனக்கு. ஏய் பார், ஒழுங்காக வர சொல்லு, இல்லையோ என் கூடவே வர அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். யாரா அந்த ஆள்? மேம் என்ன மேம்? இல்லை மேம், இந்த நேரத்தில் கேப்லாம் சீக்கிரம் கிடைக்காது, வந்துடுங்க அப்படின்ற மாதிரி திரும்ப அப்படியே ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருந்துட்டு இருப்பானா. ஸோ அப்படியே நீங்களும் வந்திருப்பீங்க. அப்படியே இப்போ போயிட்டே இருந்துட்டு இருக்கீங்க. ஜிம்னோட வீடு தான் ஃபஸ்ட்டு இருந்துட்டு இருக்கோம். ஜிம்மில் ட்ராப் பண்ணுவாங்களா? சார் இல்லை மேமு ஓடிட்டு இடம் உனக்காக திரும்ப வருவாங்களா? போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் தேங்க அப்படியே இறக்கி விட்டுருப்பான். மேம் பத்திரமா போங்க மேம், பாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸ்லாம் வச்சுருக்கான். அங்கே தேங்க் ஒரு மாதிரி எரியுது. பட் ஆனால் ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். இப்போது உங்களோட நீங்கள் தங்கிட்டு இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் அப்படியே வந்திருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ அண்ணா அப்படின்ற மாதிரி எங்கள் டிரைவருக்குலாம் அப்படியே சொல்லிட்டு அப்படியே கிளம்புவாளா டக்குன்னு அப்படியே தேங்க் அப்படியே இறங்கி நிற்கிறான். சார் கொஞ்சம் பேசணும். என்ன பேச வேண்டியது இருக்கு? பர்சனலாக பேசணும். இல்லை சார் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் போய் முன்னாடி போயிட்டுருக்குங்க. உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். உங்ககிட்ட பர்சனலாக பேசணும்னு சொன்னேன். உங்ககிட்ட எனக்கு பர்சனலாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்க யாரும் ஒன்றும் பண்ணல, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருந்துட்டுருப்பான். நீங்கள் அப்படியே லிஃப்ட்டில் ஏறிட்டீங்க. லிஃப்ட்டில் அவனும் வந்துட்டுருக்கான். உனக்கு என்ன என்கிட்ட பேசுறதுக்கு இருக்கு? பார் என்னடி ஒன்றும் இது போன பயம் மட்டும் வந்துட்டுருக்கேன். என்ன போன என்ன பண்ணிட்டாங்க போ, இதுக்கு போனே ஆடுற அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு அவங்க பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். ஜஸ்ட் அப்படியே வாயை மட்டும் அப்படி நின்றுட்டுருக்குங்க. சரி என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு கொஞ்சம் விலைக்கு நின்றுட்டுருக்குங்க. அவனுமே கூட்டலாம் அப்படியே சரி பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நின்றுருக்கான். சரி எனக்கு ஒன்று எதுவும் அந்த இன்டென்ஷன்லாம் கிடையாது. நீ தேவையில்லாமல் பார்க்காத, கேவலமாக இருக்கும். அப்படிப்பட்டவன் தானோட நீ. அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. பட் ஸ்டில் அப்படியே பாக்கெட் குள்ளால் கை விட்டுக்கிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டு அப்படிப்பட்டவன் தான். இந்த ஏஜ் தானே மேட்ராக தெரிஞ்சுது. நான் மேட்ராக தெரியல இல்லடி. இருக்கட்டும், எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. அதனால் எதுவும் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் முடியல. நான் வேறு ஒருத்தையும் டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஓ குட் நியூஸ், வெரி குட் நியூஸ். தயவு செஞ்சு பண்ணு, கல்யாணம் கூட பண்ணு.
நான் அதெல்லாம் ஒன்றும் கேட்கவே இல்லை. நான் ஜஸ்ட் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு போகணுன்னு வரல. நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தொலைஞ்சது போயிடு அப்படின்ட்டு இப்போது லிஃப்ட்டை விட்டு இறங்கி உங்கள் ரூமுக்கு அப்படியே போயிட்டுருக்குங்க. அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்கான். தொலைஞ்சதுண்ணா. ஓ, ஃபீல் பண்ண மாட்டியா? அப்போ நீ மாட்டவே மாட்டேன். நான் அதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணேன். வேறு ஒருத்தனை நாள் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படி தானே? ஏன் இல்லை? கண்டிப்பாக பெட்டர் ஆப்ஷன் எது கிடச்சாலும் நான் கண்டிப்பாக பண்ணிப்பேன் உன்னை விட அப்படின்ற மாதிரி அவனை கை காமிச்சிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டுருக்குங்க. அவன் திரும்ப அப்படியே பின்னாடி வந்துட்டு பெட்டர் ஆப்ஷன் இருக்கான் உன்னோட ஏஜ் கேட்டகரியில், ஜிம்மன். அவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான். பண்ணிக்கிறியா? அப்படி பார்க்குறீங்க. சொல்லு. ஏன் இல்லை? அவன் எனக்கு பெட்டர்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவனை பிக் பண்ணிக்கிறதுக்கு நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு நின்ட்டான். யோசிக்க மாட்டல? ஓகே, நீ போக போகிற இந்த 2 வீக்ஸ்க்குள்ளால பார்க்குறேண்ணா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட அப்படியே போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க. ஒரு மாதிரி அவன் பேசுனதுலாம் ஞாபகம் வந்துட்டே இருந்திருக்கு. டைம்ஸ்க்கு பார்க்குது. அடுத்த நாள் காலையில் இங்கே தான் ஆஃபீஸ்க்கு வரல, பட் ஆனால் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருந்துருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்ட் அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்கெடியூல் மட்டும் அப்படியே உங்களுக்கு வந்திருக்கு. எங்கன்னு கேட்டால் இல்லை ஒரு டேட்டிங் போயிருக்காரு மேம் அப்படின்ற மாதிரி இங்கே ஜிம்மின்னா உங்ககிட்ட கல்ல போட்டுட்ருக்கோம். ஒரு மாதிரி ஜிம்மு பிடிச்சிருக்கு. லைக் ஹீ இஸ் அ பிக்குலர் டைப் அப்படின்ற மாதிரி தோணுது. ஜஸ்ட் அப்படி தான் தோணுதே தவிர சிங்க் ஆகலை உங்களுக்கு. அப்படியே இப்போது டைம்ஸ்க்கு போயிட்டே இருந்துட்டுருக்கு. இப்போது ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அப்படியே கூப்பிட்டு வந்திருப்பான். ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்க அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அந்த மாடல் தானே அப்படின்ற மாதிரிலாம் நல்லா பேசியிருக்காங்க. ஸோ உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜிம்மின்னா வந்து உங்களை வந்து கூப்பிட்ருப்பான். இந்த மாதிரி சார் பேசணும்னு சொல்கிறாரு, பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. சிப்ளின் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப கைண்டாக ஹம்பிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவளோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் லுக்லேயே பார்க்கும்போதே டீசெண்டாக இருக்குது. மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே கூட டீசெண்டாக இருக்குது. இல்லை தான் பார்த்துக்கலாம். யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஷீஸ் தட் கேர்ள் ரேமோ அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அவன் சேரில் அப்படியே ரோல் ஆகிட்டே இருந்திருக்கான். அந்த பொண்ணு டக்குன்னு அப்படியே எந்திரிச்சிட்டு வந்து ஹாயூவிங் எப்படி இருக்கீங்க? நீங்கள் தான் அந்த கேர்ளா? எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லி டேட் பண்ணணுன்றான். ஐம் ஸோ இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கா. ஷாக்கில் தான் நின்றுட்டுருக்குங்க. ஸோ அப்படியே இதை அங்கே பார்க்குறீங்க, அந்த பொண்ணை பார்க்குறீங்க. தயம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்ன அதான் சொல்லிட்டு அப்படின்ட்டு அவனுமே சிரிக்கிறான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி அந்த சேரில் அப்படியே ரோல் ஆகிட்டு அப்படியே உங்களே பார்த்துருக்கான். ஒயின் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை அப்படின்ட்டு ஜஸ்ட் அப்படியே ஓரமாக நின்றுட்டுருக்குங்க. ஜிம் அப்படியே பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஓரமாக மட்டும் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே இப்போது ரீமாவும் தயாங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. தயாங் எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல, பட் இது நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு அவள் தயங்க பார்த்து நல்லா பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டுருக்குங்க. சார் நான் போகலாமா? இல்லை இல்லை வாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒர்க் ரிலேட்டட் அப்படியே பேசிகிட்டு இருக்குங்க. அவன் சிஸ்டம் பார்த்து அப்படியே கேட்டுட்டு இருக்கான். அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்குங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே உங்களே பார்த்துருக்கான். சார் சார் ஓகே தென் இது ஓகே இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இல்லை சார் அது சீக்கிரம் அது முடிச்சு கொடுத்துருங்க. 2 வீக்ஸ் வரைக்கும் இருக்குங்களா, இல்லை பெனால்ட்டி பே பண்ணிட்டு இன்றைக்கே கூட போகலாம், இல்லை நாளைக்கு கூட அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை சார் நான் எல்லா ப்ராஜெக்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ப்ராப்ளம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உண்மையாக போய்க்கிறேன். ஓகே குட் அப்படின்ட்டு 2 பேர் பக்கத்தில் அந்த ஐ கான்டாக்ட் நல்லாயிருக்கு. தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி நீங்களும் அப்படியே போயிருப்பீங்க. ஜிம் அப்படியே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஆனால் ஒன்றுமே புரியல. இங்கே ரீமா தான் வந்துட்டு தேங்கிட்டு அப்படியே பேசிட்டு ஓகே தேங்க்
எனக்கு ஒரு ஷூட் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே அப்படியே போயிருப்பா. ஸோ இங்கே வெளியில் வரைக்கும் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிருப்பான். எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணுறீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படியே தான் போகும். அன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே வரைக்கும் நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க போல் இருக்கு. ஏதோ ப்ராப்ளம் போல் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்குங்க. சால்வ் ஆகவே இல்லை. ஸோ பார்க்குறான் போகும்போது, என்ன ஜோயின்? இல்லை சார், கொஞ்சம் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவன் பக்கத்தில் வந்துட்டு சிஸ்டம் இப்படி பார்க்குறான், ரொம்ப பக்கத்தில். சார் ஒன்றும் பண்ணல ஒயின். என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிஸ்டம் தான் பார்த்துட்ருக்கான். இந்த எரர் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணும், இது பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்ட்டு சிஸ்டம் பார்த்து அப்படியே இது பண்ணிகிட்டே இருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இது பண்ணிகிட்ருக்கான். கர்சர் மூவ் பண்ணிவிட்டு ஓகே சார் அப்படின்ட்டு ஜஸ்ட் அப்படியே நின்றுட்டுருக்கா ஓரமா. ஓகே, சால்வ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு கோட்டை கழிட்டு அப்படியே மேலே போட்டுக்கிட்டு அவன் மட்டும் போயிருப்பான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அப்படியே டைம்ஸ்க்கு போயிருக்கும். ஜிமின் அவங்ககிட்ட வந்துட்டு, மேம் கிளம்பலையா மேம்? நான் கிளம்பிக்கிறேன், நீ வேலையை பார்த்துட்டு போறியா? இல்லை மேம், லேட் நைட் ஆகிடுச்சு, அதனால தான் பாஸ் சொல்லிட்டு போனார். என்ன தயங்க சொல்லிட்டு போனாரா? ஆமாம் மேம், அதனால தான் கார்மே விட்டுட்டு அவர் கேபில் போயிருக்காரு மேம். ஓ ஓகே அப்படின்ட்டு அவன் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஒரு 10:30 போல் அவளுக்கு டயர்டாக இருக்கும் போல இருக்குது. காஃபி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வைக்கிறான். எதுக்கு? எனக்கு வேண்டாம் மேம். தேங்க்ஸ் சார். ஓகே அப்படின்ட்டு அந்த காஃபி அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த காஃபி அதோட கப்பை வந்து அப்படியே ஒரு மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே குடிச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துட்டுருப்பா. ஒரு 11:30 போல் தான் அவள் வீட்டுக்கு அப்படியே கிளம்புறா. ஜிம்மின் அப்படியே ட்ராப் பண்ணுறான். ஜிம் அப்படியே இங்கே உங்களை பார்க்குறதே ஒரு மாதிரி வேறு மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டுருக்கான். என்ன மேம் சொன்ன உனக்கு புரியாதா? சாரி மேம், ரொம்ப அழகாக இருக்கீங்க, பார்க்காம இருக்கவே முடியல, அதனால தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜென்வனாக அவன் சொல்கிறான்றப்போ திரும்பி எப்படி பார்க்குறீங்க. என்ன மேம் எப்படி அது ஓப்பனாக வர சொல்கிற? பசங்க நாங்கள் அப்படி தான் மேம், எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிவிடுவோம். பொண்ணுங்க தான் ஹிடன் திங்ஸாக நிறைய வச்சுருப்பாங்க மேம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கான். ஆனால் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதெல்லாம் தேங்கிட்ட தான் அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். மார்னிங் ஒரு 9:30 அந்த மாதிரி தேங்க அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருப்பான். நீங்களும் 9 o'clock ஆஃபீஸ்க்கு வந்திருப்பீங்க. ஒரு மாதிரி ஆஃபீஸே சேஞ்ச் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு சேர்லாம் பொசிஷன்லாம் அப்படியே மாற்றிட்டே இருந்துகிட்ருக்காங்க. உங்களையும் அப்படியே கேபின்லாம் அப்படியே மாற்றிட்டு இருக்காங்க. அதாவது வேறு ரூம்லாம் அப்படியே அலோகேட் பண்ணி இது பண்ணுறாங்க. என்னாச்சு ஜிமன்? இல்லை மேம், சாருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இங்கே தான் ஷூட் வைக்கிறாங்களாம். அதனால் இன்றைக்கி அப்புறம் நாளைக்கு 2 days நினைக்கிறேன் மேம். 2 days எப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேம். வாட் என்ன சொல்லிட்டுருக்குங்க? ஆஃபீஸு ஷூட்டிங் ஸ்பாட்டை மாற்றுறாங்க மேம். சாரோட ஃபியான்சி வேறு. ஸோ சாரோட ஃபியான்சியா? எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா என்ன? டேட் தானே போயிட்டுருக்காங்க, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் ஃபியான்சின்னு சொல்லுவீங்க? என்ன மேம், சாரு பர்மிஷன்லாம் கொடுக்குறாரு, அப்புறம் எப்படியும் ஃபியான்சின்னு அக்செப்ட் பண்ணாமல் தான் மேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் ஜிம்மில் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே போயிருப்பான். எல்லாத்தையும் போய் அசம்பிள் பண்ணி இது பண்ணி வேறு ரூம்லாம் அலோகேட் பண்ணி இது பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஷூட்ஸ் எப்படி நடந்துட்டுருக்கு. தேங்க் வந்து ஷூட்டிங் பார்ட்டில் தான் அப்படி நின்றுட்டுருக்கான். தயாம் சொல்லு. இல்லை, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டால் உனக்கு பிடிக்குமா தயாம்? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸா? உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் இங்கே தேங்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ணுன்றதுக்காக வந்திருப்பீங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது அப்படியே கேட்டிருப்பீங்க. சைலண்ட்டாக அப்படியே நின்றுட்டுருப்பீங்களா? இங்கே தேங்க அப்படியே திரும்பியிருப்பான். என்ன ஒயின் எங்கே நின்றுட்டுருக்கீங்க? இல்லை சார், இது அந்த 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 பிளான் பற்றி கொஞ்சம் பேசணும், ஒரு ரிவ்யூ இருக்குது, அதுக்காக தான். ஓ, இப்போ ரிவ்யூ பண்ணணுமா என்ன? ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்ல, கொஞ்சம் டைம் கொடுங்களேன். ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ஸோ போறீங்கன்னு நினைக்கிறேன், போங்க ஒயின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ரீமா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த ஷூட்டிங் பார்ட்டை விட்டு அப்படியே எட்டையே வராமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு இவன் டிஃப்ரெண்ட்டாக அப்படியே தெரியுறான். ஸோ அப்படியே நீங்கள் போகிறீங்க,
ஆஃப்டர்நூன் நீங்கள் இப்போது அந்த ஃபைல் பற்றி பேசணும், ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி திரும்பவும் போயிருப்பீங்க. பட் ஆனால் அவன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தான் இருந்துகிட்ருக்கான். அப்படியே இப்போது டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருந்துகிட்ருக்கு. சரி ஓகே அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈவினிங் இப்போது போயிருப்பீங்க. ஈவினிங் கொஞ்சம் சார் என்ன வேணும்? ஆ அந்த மார்னிங் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதை பற்றி. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. வா, வா, வா அப்படின்னு கூப்பிட்டு இப்போ அத பத்தி இப்படி பேசிட்டு இருக்கான். ஆனா நடுவுல வந்து ரீமா ரொம்ப அப்படியே பேசிட்டு இருக்கா. ஒயின், ஒயின் அ எ எ என்ன என்ன மேம்? இல்ல தேங்கூட இத்தன மந்த் இருந்திருக்கேங்க. தேங் பத்தி ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா சொல்லுங்களேன். கண்டிப்பா நான் அவனுக்காக ட்ரை பண்றேன். அப்படின்ற மாரி தேங் பத்தி உங்ககிட்ட அப்படியே கேட்டுட்டு இருக்கா. தேங் அப்படியே உங்கள பார்க்குறான். மேம் அது எதுவும் இன்ட்ரஸ்டிங்கானா இ இல்ல மேம். அப்படின்ற மாரி அப்படியே தலைய குனிஞ்சுக்கிறா. ஸோ அப்படியே இங்க தேங் அப்படியே பார்க்குறான். என்ன ஒயின் இன்ட்ரஸ்டிங்கா இல்லன்னு சொல்லிட்டேன். சொல்லேன். இது மாரி நான் சின்ன வயசுல இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன். ஏதோ சொல்லுவல்ல? ஆ ம். என்ன பொறுத்தவரைக்கும் தேங் ஒரு குட்டியான ஒரு அழகான அப்படியே சொல்லிட்டு லைட்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டு இப்படி சொல்லியிருப்பீங்க. நல்ல பையன். ம். கண்டிப்பா உன்ன நல்லா பார்த்துப்பான் ரீமா. ஆம். அப்படின்ட்டு ஏதோ யோசிச்சு யோசிச்சு அப்படியே சொல்லிட்டு இருக்கேங்க. அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். இங்க இப்போ நீங்க வெளில வந்திருப்பீங்களா? கரெக்ட்டா ரீமா உங்க கைய பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே வந்திருப்பா. அ அ என்ன ரீமா? இல்ல ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன். ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆனா எதுவுமே சொல்லவே இல்ல. சொல்லுங்களேன். ஆ இப்போ தயங்கலல்ல? இல்ல அவ்வளோதான். அவன் ஒரு நல்ல பையன் அவ்வளோதான். அவன் நல்ல பையன்னு தான் எனக்கே தெரியுதே. நான் என்ன கேட்குறேன்னா, அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதுக்காக ம். காலைல அப்படியே யோசிச்சு பார்க்குறான். இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு சூட் ஆகுதா? அப்படின்னு சொல்லி இவ கேட்டிருப்பா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு போடு அப்படின்ற மாரி அவன் சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ அப்படியே அது ஞாபகம் வந்திருக்கும். அவனுக்கு ட்ரெடிஷ்னல் கொஞ்சம் பிடிக்கும் ரீமா. நீ வேணா ட்ரை பண்ணு. அப்படின்ட்டு நீங்க போவீங்க. திரும்ப அப்படியே பின்னாடி ரீமா வந்துட்டு, ஒ ஒயின் 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 வெயிட் பண்ணு. என்ன? இல்ல ட்ரெடிஷன் மீன்ஸ் என்ன எனக்கு புரியல. எப்படி? சாரீஸ் அவனுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீ வேணா ட்ரை பண்ணு. அப்படின்ட்டு சிரிச்சுட்டு அப்படியே போவீங்க. ஆ ஒயின் சாரி. நான் திரும்ப உங்கள டிஸ்டர்ப் பண்றேன்னு நெனைக்காதீங்க. அது எப்படி வேர் பண்ணணும் என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. எனக்காக நாளைக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நான் அதே ஒரு ஷூட் நான் எடுத்துக்கிறேன். ஆ கண்டிப்பா அத பார்த்து அவனுக்கும் பிடிச்சதுன்னா, எங்களோட லைஃபு இன்னும் அழகா இருக்கும்ல. ஓகே ரீமா. ம். அப்படின்ற மாரி நீங்க சொல்லிட்டு அப்படியே போயிருப்பீங்க. ஜிம்ல அப்படியே நோட் பண்ணிட்டு, உங்க பின்னாடி வந்துட்டு, மேம் என்ன ஜிம்மன்? இல்ல. ம். அப்படின்ட்டு காஃபி குடுக்குறான். அந்த காஃபில அப்படியே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. எனக்கு காஃபி மட்டும் தான் பிடிக்கும் ஜெமன். அதில இருக்கிற லெட்டர்ஸ்லாம் நல்லா இல்ல. அப்படின்ட்டு அத கலைச்சிட்டு அப்படியே குடிச்சிட்டு இருக்கேங்க. மேம் ஆக்சுவலா எனக்கும் உங்களுக்கும் ஏஜ் பார் எதுவுமே கிடையாது. புரியல. இல்ல மேம் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸும் இல்ல. அ உங்கள விட நான் 11 மந்த்ஸ் பெரியவ. ஓகே. அதுக்கு அம் நல்ல பையன். நானே சொல்லிக்கூடாது. ஓகே. இதுக்கு மேல என்ன மேம்? நல்ல பேக்கேஜ் கூட இருக்கு மேம். ஜிமன், லவ்வுக்கு ஏஜ்லாம் மேட்டர் கிடையாது. புரியுதா? புடிக்கணும். மனசுக்கு புடிக்கணும். அது இல்ல. ம். போங்க ஜிமன். அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இப்போ ஈவினிங் தான். ரீமா உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்துட்டுருக்கா. நீங்க ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. புது நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கவே கிடையாது. திரும்ப அப்படியே இப்போ தான் உங்க ரூமுக்கு அப்படியே வந்திருப்பான். சார்? இல்ல, இல்ல, இல்ல. உட்காருங்க. சரி இல்ல. உட்காருங்க ஒயின். ம். என்னோட டால்ஸ் உங்ககிட்ட பேசணுமா? என்னன்னு கேளுங்க. வாட்? ஓகே. ஆ ரீமா பேசணுமா? ம். அப்படின்ட்டு தேங்கோட அப்படியே மொபைல் குடுக்குறான். தேங்கோட மொபைல்ல வந்துட்டு மை டால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதியிருக்கு. நீங்க அப்படியே பேசுறீங்க. ஒயின் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். பட் ஆனா நீங்க பிக் பண்ணவே கிடையாது. நியூ நம்பர் அப்படின்றதுக்காகவா? ஆ ம். கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஸோ என்ன சொல்லும் ரீமா?
அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த சாரி பற்றி தான் பேசியிருக்கா. ஓகேம்மா ஓகே. ம் ம் ஓகே அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லியிருப்பீங்க. தேங் வந்து சாரி எடுத்து கொடுப்பான், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் இது எல்லாமே பார்த்து எனக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஈவினிங் இப்போது தேங் கூட போயிட்டு ரீமாவுக்கு நீங்கள் சாரி எடுக்க போகிறீங்க. என்ன எத்தனை மணிக்கு, எப்போ ஃப்ரீ நீங்கள்? ஒரு 8:30 ஆகும். என்ன அவ்வளோ நேரமா? அப்படின்ற மாதிரி அவன் டைம் பார்க்குறான். சரி ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் போயிருப்பான். ஸோ தேங்கிட்டே பார்த்துருப்பீங்க. அவன் அவன் மட்டும் ஓகே சொல்லிட்டு அப்படியே போயிருப்பான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். 8:10 அந்த மாதிரி இருக்கும். அப்போயே வந்து ஜிமின் வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த மாதிரி போகணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்ட்டு தலையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கேங்க. ஒயின் என்ன ஜிமன் மேம்ன்றது போய் ஒயின்னு வருது. அது ஆஃபீஸ் ஹவர்ஸு. இப்போது நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வெளிலே வரீங்க. ஸோ இப்போ நான் கூப்பிடலாம்ல? ஜமன் ஓகே மேம், நான் மேம்னே கூப்பிட்டுக்கிறேன். தலைவலிக்கு உங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு காஃபி அப்படியே நின்றுட்டான். இது நீ தான் வாங்கிட்டு வந்தியா? ஏன் மேம் பில்லு காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து அப்படியே எடுத்து நீட்டுறான். ஜமன் எதுவும் பேசாதீங்க மேம், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் இப்போது உங்களோட பேக் எடுத்து அப்படியே எடுத்துகிட்டு வந்திருப்பானா. அப்படியே இங்கே தேங்க்னா அப்படியே பார்த்துட்டு, என்ன ஜமன் எப்போத்துலேருந்து ஹேண்ட்பேக்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்? சார் அது மேமோட இது. ஓ ஓகே ஓகே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு அவன் அப்படியே ஏறியிருப்பான். ஸோ அப்படியே இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது. ஷாப்பில் அப்படியே நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே எடுத்து எடுத்து வச்சு பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க. தேங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருக்கான். தெய்வம் தெய்வம் ஆ நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்கல, ஃபியான்ஸுக்கு நல்லா இருக்கான்னு பாரு. ஆக்சுவலாக உன் ஃபேஸ் தான் முன்னாடி வருது. இன்னும் தெரியல, ஹீமோட ஃபேஸ்க்கு கனெக்ட் ஆகவே இல்லை. எல்லா சாரியும் உனக்கு தான் சூட் ஆகுது. ஏன் கண்ணில் பாருங்கள் சார், சாரி எடுத்தீங்க நான் சீக்கிரம் வீட்டுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எல்லா சாரியும் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. அவங்களே தான் பார்த்துட்ருக்கான். எனக்கு புரியல தான் என்ன பண்ணியிருக்க. ஓகே ஏதாவது சாரி நீ எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கையை விட்டு அவன் உரமா போய் நின்றுட்டுருக்கான். ஜிம்மில் வந்துட்டு மேம் இந்த சாரி உங்களுக்கு செம்மையாக இருக்குது, இதை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு முறைக்கிறீங்க. ஓகே மேம் ஓகே சாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓரமாக போயிட்டு ஜிம்மி ஒரு சாரி எடுத்துக்கிறான். இன்னும் தேங்க அப்படியே சைலண்டாக நின்றுட்டுருக்கான். ஒரு மாதிரி இருக்குது, அவனுக்கு என்னன்னே தெரியல. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களே எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்படியே எடுத்துருப்பீங்க, அதாவது சாரி மேட்சாக ப்ளவுஸஸ் அது மாதிரி ஜுவல் எல்லாமே சேர்த்த மாதிரி எடுத்துருப்பீங்க. எடுத்துகிட்டு வந்து அப்படியே தேங்கிட்ட அப்படி நீட்டுருங்க. பில் இல்லை சார் வேண்டாம். என்ன நான் ஃப்ரீயாக கொடுக்குறியா? என்னோடய ஃபியான்ஸுக்குன்றப்போ நான் தானே பே பண்ணணும். எவ்வளோ பே பண்ணேன் கொடு, நானே பே பண்ணிடுறேன். பரவாயில்ல தேங், இது என்னோடய கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு காரில் ஏறிப்பீங்க. இந்த ஜிம்மு வந்துட்டு சார் 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 என்னடா இல்லை இது கொஞ்சம் பே பண்ணும், என்னோடய கார்டு வீட்டில் வச்சுட்டு வந்தேன். நீங்கள் இதுக்கு சாரி இல்லை சார் அது ஒயின்க்கு. என்ன சார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவன் மட்டும் போயிட்டு பே பண்ணிட்டு போய் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ரொம்ப தேங்க்யூ சார், இந்த மந்த்து சேலரியில் டிடக்ட் பண்ணிக்கோங்க சார். ஓகே இந்த மந்த்துக்குள்ளாலே நீ இப்போ கொடுத்துருவியே, இதை நான் வாங்கி கொடுத்ததுக்கு சமம் தானே சார்? இல்லை என் ஒய்ஃபை கரெக்ட் பண்ணுறதுக்கு என் பைசாவே கொடுத்து இந்த மாதிரி பக்கமாக இல்லை சார். உனக்கு இன்னும் தெரியாதையா இருக்கு சார்? இல்லை என்ன சொல்கிறீங்க? அவனோட ஒய்ஃப் தெரியும்ல, இல்லை தெரியாதான் எல்லாம் பண்ணிட்டுருக்கியா? இல்லை ஏதோ பிரேக்கப் பண்ண மாதிரி இருக்குன்னு நினச்சேன் சார். பிரேக்கப் தான், பட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம். என்ன சார் சொல்கிறீங்க? அப்போது எனக்கு சான்ஸ் இல்லைன்றீங்களா? அப்படி அடிச்சனா? இல்லை நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க.
என்ன சொல்கிறேன் சார்? இப்போ தானே சார் சொன்னீங்க பிரேக்கப்னு. எனக்கு சான்ஸ் இருக்குல்ல சார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ புதுசாக ஃபியான்சி வர வந்துட்டாங்க. அப்படி பார்த்தா இல்லை சார். நான் என் சான்ஸை எதுக்கு மிஸ் பண்ணணும்? அப்போது ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி இது பண்ணுறான். அப்போது விடுற மாதிரி கிடையாது இல்லை சார். எனக்கு பிடிச்சிருக்கு சார், ட்ரை பண்ணுறானே சார். என் ஒய்ஃபடா, அதான் இப்போது இல்லைன்னு ஆச்சு சார். என்ன? சார் இந்தாங்க சார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் காரில் அப்படியே ஏறியிருப்பான். இவன் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே இப்போது காரில் ஏறியிருப்பான். தேங்க அப்படியே உங்களே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். ஜிவன் திரும்பி திரும்பி அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் ஆனால் ஃபோனை மட்டும் அப்படியே பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்குங்க. ஜிம்மில் ஃபஸ்ட்டு இறக்கி விட்டு அடுத்தது உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்கோம். தேங்க அப்படியே உங்களோட கையை அப்படியே லைட் அப்படியே டச் பண்ணுறான். என்ன தயம்? இல்லை சாரி வாங்கியிருக்கேன். எனக்கு அதை ரீமா கிட்ட கொடுக்கணும்னு தோணவே இல்லை. என்ன தயம்? விளையாடுறியா? வாய்ப்பே கிடையாது. உனக்கு புரியுதா இல்லையா? உன்னை என்னால் அப்படியா பார்க்கவே முடியல. நீ இன்னும் நினச்சிட்டு இருக்கியா என்ன? ஏமாந்து போகாத, வாழ்க்கையை வாழ், இப்படி கெடுத்துக்காத. பாய் தயம். இல்லை 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 போயிட்டு வரேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் தான் ஷூட்டிங் நடக்குது. இந்த தேங் வந்து சாரி எடுத்துகிட்டு வந்து அப்படி கொடுத்துருப்பான். அந்த சாரி தான் அப்படியே கட்டிட்டு ஒரு மாதிரி ஷூட்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. தேங்க அப்படியே உட்காந்துட்ருக்கான். உங்களோட நினப்பு தான் அவனுக்கு இருந்துட்டுருக்கு. அந்த சாரியில் வந்து நீங்கள் நடமாடுற மாதிரி தான் அவனுக்கு தோணிட்டுருக்கு. இப்போ தான் நீங்கள் வந்திருப்பீங்க. காலையிலே ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். ஒரு மாதிரி அந்த சாரியை ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. இங்கே அப்படியே ஜிம் வந்துட்டு மேம் என்ன மேம்? இல்லை மேம். என்னது இது? இல்லை மேம், தெரில மேம். இது உங்கள் டேபிளில் வைக்கலான்னு போகணும் மேம். ஆனால் கையில் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க மேம். ரொம்ப காசு போட்டு செலவு பண்ணி நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, வேண்டாம் மேம். எனக்கு நல்லாவே தெரியுது, நேற்று அந்த கடையில் அந்த கடையோட நேம் தானே இது? என்ன வாங்கியிருக்க? சாரி மேம். சாரி மிஸ்டர் ஜிவன், தேவையில்ல எனக்கு இது, போ அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போயிருப்பீங்க. இந்த தேங்க அப்படியே இதை பார்த்துருப்பானா? அவனுக்கு இன்னும் தெரில, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்னை பார்த்துட்டு என்னடா? சார் வாங்கிக்கவே இல்லை சார். நான் கூட நினச்சேன் ஏதோ வாங்கிட போகிறா அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நான் தான் அவன் மனசில் இருக்கின்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் சத்தமாக சொல்லியிருப்பானா? நீங்கள் இப்போ தான் உங்கள் கேபினை ஓப்பன் பண்ணுறதுக்கு போயிருப்பீங்க. டக்குன்னு காதில் விழுந்திருக்கும். ஜிம்னு அப்படியே கூப்பிட்றீங்க. மேம் சாரிங்க மேம். சாரிங்க மேம், எனக்கு தானே வாங்கினேன், கொடு அப்படி சொல்லிட்டு சாரி நீங்கள் வாங்கிக்கிறீங்க. தேங்க் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அப்படியே தேங்க் தான் உங்கள் கேபினுக்கு வந்திருப்பான். சார் உட்கார். இப்போ எதுக்கு அவங்ககிட்டேருந்து சாரி வாங்கினேன்? என்ன? ஏன் விருப்பம்? எனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன், நான் வாங்கிக்கிறேன். அதான் அன்றைக்கே சொன்னோம்ல, ஜிம் பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு தோணுச்சு அப்படின்னா அவனை பிக் பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அப்படின்ட்டு 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இங்கே ரீமா எக்ஸ்கியூஸ் கேட்காம அவன் மட்டும் அப்படியே உள்ளே வந்திருப்பா. தயம், நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா அப்படி இதுவும் இல்லை ரீமா, உள்ளவா. நீ எதுக்குங்க எக்ஸ்கியூஸ்லாம் கேட்கணும்? நீ எப்போ வேணாலும் வரலாம், வா அப்படின்னு சொல்லியிருப்பான். இங்கே ரீமா வந்துட்டு அப்படியே தேங்கிட்டு தான் இப்படிக்கு இந்த ஷூட்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ்லாம் அப்படியே காமிச்சிட்ருக்கா. அவன் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க. அப்படிதான் டேஸஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. அடிக்கடி ரீமா வருவா. இவன் பேசுகிறான், பட் ஆனால் என்னவோ தெரியல, ஒரு மாதிரி அவனுக்கு சிங்க் ஆகவே கிடையாது. டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருந்துருக்கு. ஜிம் உங்ககிட்ட ட்ரை பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கான். டே பை டே கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் ஆனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணிட்டு இருக்கு. ஸோ அப்படியே இப்போது டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டு இப்போது
நீங்கள் இந்த ஹேண்ட் ஓவர்லாம் எல்லாமே முடிச்சுட்டு போகிறதுக்கு இன்னும் ஒரு 2 டேஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படிதான் டேங் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். வந்துட்டு கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன சார், என்ன பேசணும்? உங்ககிட்ட பர்சனலாக தனியாக பேசணும். இல்லை சார், ஆஃபீஸ் ஹவர்ஸ், எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் சார் அப்படின்ட்டு திரும்ப நீங்கள் உட்காருங்க. டக்குன்னு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு டேங் உங்கள் கையை பிடிச்சி இழுக்க நீங்கள் வந்து அந்த கையை விட்டு விளக்குற அந்த மாதிரியே இருந்துட்டு இருக்குமா? கரெக்டாக வந்துட்டு ஜிம் வந்து மேம் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுவானா? என்ன ஜிம்மன்? சார் அது இல்லை, என்ன நடக்குது சார்? உனக்கு என்னடா? உனக்கு இப்போ என்ன போ அப்படின்ட்டு தேங்க அப்படியே கத்திருப்பான். ஸோ அப்படியே ஜிம் வெளில போயிருப்பான். இப்போ எதுக்கு அவங்ககிட்ட கத்துற? உங்ககிட்ட தனியாக பேசணும். எனக்கு உங்ககிட்ட தனியாக பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆஃபீஸ் ரிலேட்டட், ஒர்க் ரிலேட்டட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லு, பேசலாம், சார்ட் அவுட் பண்ணலாம். மற்றபடி உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்குமெண்ட்டாக அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே கைவிட்டான். பர்சனலாக பேச முடியாதுல்ல, பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே போயிருப்பான். ஜிம் அப்படியே வெளில நின்றுட்டு இப்போ மேம் அப்படின்ட்டு உள்ளே போய் வரான். என்ன ஜிம்மன்? இல்லை ஏதாவது பிரச்சனையா மேம்? சொல்கிறதா சொல்லுங்க, இல்லைன்னா நான் வெளில போகிறேன் மேம் அப்படின்ட்டு கதவு கிட்ட வரைக்கும் போவான். நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். எதுவுமே சொல்லவே இல்லை. திருப்பி கூட பார்க்க மாட்டேறீங்க, என்னன்னு கூட கேட்க மாட்டேறீங்க. அப்படியே அவன்கிட்ட அப்படியே போயிருப்பான். திரும்ப அப்படியே வந்துட்டு மேம் என்ன ஜிம்மன்? இல்லை ஏதாவது பிரச்சனையா மேம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே கேட்குறான். முறைக்கிறீங்க? ஓகே மேம் அப்படின்ட்டு அவன் வெளில போயிருப்பான். அன்னைக்கு ஒரு 4-5 தடவை திரும்ப அதே மாதிரி கேட்டு கேட்டு உள்ளே வந்திருப்பான். நீங்களும் அப்படியே முறைச்சி அப்படியே வெளில அனுப்பியிருப்பீங்க. ஸோ அப்படிதான் போகும். திரும்ப நைட்டு ஒரு 8-10 அந்த மாதிரி இருக்கும். திரும்ப அதே வந்து கேட்குறான். உனக்கு என்னடா பிரச்சனை? மேம் இல்லை பாரு ஜமன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். திரும்ப திரும்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இல்லை மேம், ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்கலான்னு. ஏன் கேட்டு என்ன பண்ண போகிற? சாரி மேம் அப்படின்ட்டு அவன் மட்டும் அப்படியே வெளில போயிருப்பான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஜிம்மில் அந்த மாதிரி திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஜிம்மில் கூப்பிட்றீங்க, தலையை நட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். என்ன மேம்? சாரி ஜிம். இல்லை மேம் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க வெளில போகிறான். அப்படியே ஜிம்மோட கையை எப்படி பிடிக்கிறீங்க? காஃபி சாப்பிட போகலாமா மேம்? யோ என்ன? இல்லை மேம், காஃபி சாப்பிட என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்ல அடிச்சுட்டு நிற்பானா? லைட்டாக அப்படியே சிரிச்சிருப்பீங்க. சரி வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு காஃபி குடிச்சிட்டே இருந்துட்டு இருக்குங்க. அவன் எதுவும் சொல்லவே இல்லை. காஃபி மட்டும் அப்படியே குடிச்சிட்டு உங்களே பார்த்துட்டு இருப்பான். என்ன பார்க்குற? எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க, திருந்தவே மாட்டல. என்ன பண்ணுறது மேம், ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெளிகிறான் வளையிறான் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இங்கே தேங்க அப்போ தான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளில வருவான், ரூம்லேருந்து வெளில வருவான். ஸோ அப்படியே க்ராஸ் பண்ணும்போது அதை பார்த்துருப்பானா நீங்கள் 2 பேரும் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறத. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பொக்கிட்டு அவனுக்கு அப்படியே அங்கேயே பாக்கெட் குள்ளால கையை விட்டு அப்படி நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். மேம் நான் கிளம்புறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அப்படியே எட்ட வருவானா? நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க தேங்க நிற்கிறத. இல்லை மேம், இல்லை மேம், ஜிம் இல்லைன்னு சொன்னேன். இல்லை மேம், அப்புறமா வரேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறதுக்கு பார்க்குறான். பட் ஆனால் நீங்கள் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்குங்க. அவன் கேட்காம திரும்ப தேங்கிட்ட போகலான்னு போகிறானா? ஜிம், இப்போ நான் உன்னோட ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணால் நீ என்ன பண்ணுவேன்? மேம் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மேம், நான் அக்செப்ட் பண்ணுறேன், இங்கே நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ என்ன பேசிக்கிறீங்கன்றது தெரியல. பட் ஆனால் அவனை பார்த்து ஜூன் வந்து வர்றதுக்கு வரவனை எப்படியோ சொல்லி நிற்க வைக்கிறீங்கன்னொடனே அவனுக்கு சரி கடுப்பாயிடுச்சு. ஸோ அப்படியே கேன்டீன் பக்கம் தான் அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு ஜிம் என்ன பண்ணியிருக்காங்க? சார் காஃபி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு அப்படியே போவான். ஜிம் அப்படியே பிடிச்சி அப்படியே கையை பிடிச்சிட்டு நிற்க வைப்பீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அப்படியே கோவப்பட்டு அப்படியே முறைக்கிறான். மேம் இங்கே நில்லு ஜிமன், சொல்கிறது புரியல உனக்கு, நான் ஓகே சொல்கிறேன். புரியுது மேம், பட் he is my boss, no, I should go ma'am, what I do?
ஓகே. நீ போனேன்னா அப்படியே போயிடு. அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் ஓகே சொன்னதை அப்படியே வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆ இல்ல நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அப்படியே உங்க பக்கமா நின்னுட்டுருக்கான். அப்படியே முறைச்சிட்டே பாக்கெட்டுக்குள்ளால கை விட்டு அப்படியே நின்னுட்டு இருந்திருப்பானா. ஸோ அப்படியே போயிருப்பான். ஒரு மாரி எனக்கு என்னன்னே தெரியல. ஸோ அப்படியே ஒரு மாரி எங்க எங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளால அப்படியே ரூமிங்லேயே இருந்துட்டுருக்கான். ஒரு மாரி செம்மையா டென்ஷன் ஆகுது. ஸோ அப்படியே இப்போ ஒரு மாரி வெளில போயிருப்பான். என்னன்னே தெரியல. அவன் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்துட்டுருக்கான். டென்ஷன் ஆகுது. ஸோ அப்படியே கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாரி நின்னுட்டுருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நீ ஏன் நினைக்கிற? திரும்ப அவ பின்னாடி போய் நின்னுட்டுருக்க. உனக்கு என்னதான்டா வேணும்? ஸ்ரீமாவை ஃபியான்சின்னு சொல்லி தூத்திட்டு இருக்க. முடியலல்ல. என்னவோ இவகிட்ட இருக்குல்ல. தயம் அவளுக்கு உனக்கு பிடிக்கலடா. அவளுக்கு ஏஜ் தான் மேட்டரா தெரியுது. வேலைக்கு போயிடு. என்னமோ சரியில்லடா. சின்ன பிடிச்சி பக்கத்தில் நிற்க வைக்கிறா. என்ன ஓகே சொல்லிட்டாளா என்ன அப்படின்ட்டு அது மட்டும் தான் ஓடிட்டே இருக்கு. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. அவன் மட்டும் இப்போது அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே அவன் மட்டும் போகிறான் வரான் அப்படின்ற மாதிரியே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இப்போது ஆஸ் யூஷுவல் 8:30 9 அந்த மாதிரி தான் நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வெளில வருவீங்க. அவன் கரெக்டாக இப்போது ஆஃபீஸ்க்குள்ளே வரான். நீங்கள் வெளில வரீங்க ஜிம்மு கூட. ஜிம்மு என்ன ஜிம்மு? ம் நீயும் இவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணியா என்ன? சார் அது மேம் தனியாக இருந்தாங்க. ஏன் ஜிம்மன் மேம்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லு. 2 பேரும் இப்போது அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மூவ் போயிட்டீங்க போல அப்படின்ட்டு உங்களையும் அவனையும் இப்படி பார்த்துட்டு இருக்கான். சார் அது தெரியுது கிளம்புங்க அப்படின்ட்டு அவன்கிட்ட கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்படியே அவன்கிட்ட போயிருப்பான். அப்படியே அந்த டெஸ்க்கு மேலே காலை போட்டு கோட்டை கழட்டி அப்படியே தூக்கி அப்படியே வீசிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் கண்ணை மூட்டு. சைலண்டாக அப்படியே டைம் மட்டும் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஜிம்னெல்லாம் போயாச்சு. அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரீங்க. அவன் அப்போ தான் ஆஃபீஸ் உள்ளாலேருந்து வெளில வரான். தெரியுது இங்கே தான் இருந்திருக்கான். சாப்பிடல எதுவுமே பண்ணல அப்படின்றது நல்லா தெரியுது. பட் எதுவுமே கண்டுக்காத மாதிரி குட் மார்னிங் மட்டும் சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கேபின் போயிருப்பீங்க. நீங்கள் கேபின்குள்ளே அப்படியே வந்திருப்பான். சார் ம் உட்காருங்க. ஒர்க்லாம் போயிட்டு தான் சார் இருக்கு. இன்னைக்குள்ளே முடிஞ்சிடும். சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போக பாருங்க. இருந்த என்ன கொள்ளாடி போயிடு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும். ஜிம்முக்கு ஓகே சொல்லிட்டியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். என்னென்ன எடுத்துக்கிறது மௌனம் சம்மதத்துக்கு? ஓகே ஓகே. இப்போ உனக்கு ஏஜ் தான் மேட்டர் தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி. ஓகே 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஃப்யூச்சர் அப்படின்ட்டு கையை மட்டும் அப்படியே கொடுத்துட்டு அவன் அப்படியே போயிருப்பான். கம்பெனி விட்டு போயிருப்பான். ஸோ டைம் ஸ்கிப்பாக இருக்கும். எல்லா வேலையும் நல்லா முடிச்சுட்டு பெண்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்த ஒரு ஆள்கிட்ட தான் நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே இப்போது டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள் கிளம்புறீங்கன்றதால நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பணுன்றதுக்காக தேங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. ஜிம் சொல்லியிருப்பான். இளவன் எதுக்கு ஜிமன் ஆஸ் அ எம்ப்ளாயை நான் சொல்லி போகிறது ரொம்ப நல்லது. வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்குங்க. அவன் வரவே கிடையாது. 9, 10 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜிம்னு சொல்லிகிட்டே இருக்கான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவனை பார்த்துட்டாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரியே உட்காந்துட்ருக்கீங்க போல இருக்கு. ஜிம்மில் அப்படியே கால் பண்ணுறான். எடுக்கவே கிடையாது. திரும்ப திரும்ப அப்படியே கால் பண்ணிகிட்டே இருக்கான். என்னடா பிரச்சனை? சார் இல்லை அது ஒயின் மேம் என்னையோட ரிலீவ் ஆகுறாங்க. லாஸ்ட்டாக அவங்கள ரிலீவ் ஆனால் கிளம்ப முடியுதுண்ணா. இங்கே எதுக்கு கால்லாம்? சரி இல்லை உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு மெயில் போட்டால் போதும். அஃபிஷியலாக என்னவோ அது மட்டும் பாருங்கள். சும்மா தேவையில்லாமல் ஃபோனை வை அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் வச்சுருப்பான். அவன் மட்டும் செம்மையாக குடிச்சிட்ருக்கான். உனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்படி தான் குடிச்சிட்டே இருந்துட்டுருக்கான். அப்படியே இப்போது டைம் ஸ்கிப் ஆகிட்ருக்கும். நீங்கள் இப்போது வேறு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படிலாம் சொல்ல முடியாது. டேஸ் அப்படியே ரொம்ப ஒர்க்காலிக்காக போயிட்டே இருந்துட்டுருக்கு.
டைம்லாம் ஸ்கிப் ஆயிட்டே இருக்கு. ஜிம் மட்டும் தான் அங்க ஆஃபீஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாரி இருந்துட்டுருக்கு. தேங் ஆஃபீஸ்க்கு ஒழுங்கா வரதே கிடையாது. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாரி தான் வந்துட்டுருக்கான். அப்படியே டேஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆயிருக்கும். இங்க ஜங்குக்கும் தியாவும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ தியா வந்து கன்சீவா இருக்கா. திடீர்னு ஒரு மாரி மொறச்சிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கா. "என்னடி காலேஜ் கிளம்பலையா? சீக்கிரம் கிளம்பு. கூட்டு போய் விடுறேன்." "என்ன மொறச்சிட்டே இருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? ஆ? என்னடி ரவுடி? என்ன? ஆ? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்ட்டு அவ கையில என்னமோ காமிச்சிட்டு இருக்கா. பார்க்குறான். "என்னடி 2 லைன்ஸ்? 2 லைன்ஸ் மீன்ஸ் ஓ! அப்போ நான் அப்பாவாயிட்டனா? நான் அம்மாவாயிட்டேன். நான் அப்பாவானா ஆப்வியஸ்லி நீ அம்மா தானடி. ம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்த குடுக்க வரான். தள்ளு. "என்னடி? நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு என்ன? போ அப்படியே." "என்னடி? காலேஜுக்கு சரியான கெத்து பொண்ணு நான். என்ன இப்படி சொத்த பொண்ணா ஆக்கிட்டல்ல நீ." அப்படின்ட்டு ஒரு மாரி நீங்க அப்படியே பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது தியா. "ஏய் என்னடி? ஆ? என்ன? புருஷன் நானு. கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன கெத்து கித்துன்னுலாம் சுத்திட்டு இருக்க? பாரு அவ்வளோதான். இனிமே காலேஜ்க்குலாம் நீ போ தேவையில்ல. மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாரி போய்க்கோ. ஆ?" "எது? நான் டெய்லி போனா எனக்கு ஒண்ணும் புரியாது. இல்ல மந்த்லி 1 டே 2 டேஸ்ன்னு எப்படி போறது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பேசிட்டே இருந்துட்டுருக்கீங்க. அப்படியே ஐஸ் வச்சு இவங்கள அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கான். "தள்ளி போ. எனக்கு வலிக்குது." "என்னம்மாடி? ஆ? நீ இன்னும் சும்மாவா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படியே கொஞ்சிட்டு இருக்கா. அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிட்டுருக்கு. நீங்க இங்க ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸாவே சுத்திட்டு இருக்கீங்க. ஜிம் வந்து ஈவினிங்ல தான் உங்ககிட்ட பேசுவான். "என்ன மகன்? ஆ? கை வைக்காத ஜிம்மன். இல்ல ஜஸ்ட் கைய பிடிச்சு கூட பேசக்கூடாதா? எனக்கு சிங்க்கே ஆக மாட்டேங்குது தெரியுமா? ஏதோ அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்டேன்னு தோணுது." "ஏ அ என்ன இப்படிலாம் பேசுற நீ? பாரு பொறுமையாவே சிங்க் ஆகட்டும். ஒண்ணும் அவசரம்லாம் கிடையாது." ம். அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு ஜூஸ் தான் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குங்க. அவங்களே பார்த்துட்டு இருக்கான் ஜிம்னு. "என்ன ஜிமன்? ஆ? நீ இன்னும் திருந்தவே இல்லையா?" "என்ன பண்றது மேம்? ரொம்ப அழகா இருக்குங்க. போயினேன்னு சொன்னா கோவம் வருது. இந்த மாரி ஒரு அழகிய நான் பார்த்ததே கிடையாது. அதான் பார்க்கவாது செஞ்சுக்கிறேனே! சைட் அடிக்கிறது தப்பு இல்லையே!" அப்படின்ட்டு அப்படியே கன்னத்துல கை வச்ச மாரி அப்படியே டேபிள்ல சாஞ்ச மாரி அப்படியே அவன் சைட் அடிச்சுட்டே இருந்துட்டு இருக்கான். நீங்களும் கொஞ்ச நேரம் இப்படி திரும்புறீங்க, அப்படி திரும்புறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால முடியல. "ஜிமன் போதும். ம் ஆனா எனக்கு பத்தவே இல்ல தெரியுமா?" அப்படின்ற மாரி இருந்துட்டு இருக்கான். ஆ மேம் மேம் என்ன ஜிமன்? இல்ல ஒண்ணே ஒண்ணு கேட்பேன். தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? அது நீ கேட்கறத பொறுத்து இருக்கு. ஆ அது பரவால்ல. நீங்க என்ன எடுத்துக்கிட்டாலும் பரவால்ல. நான் கேட்குறேன். அப்படின்னு உன் கைய அப்படியே பிடிச்சுக்கிட்டு, "ஜிமன் நான் இப்ப தான் சொன்னேன். பரவால்ல மேம். அதெல்லாம் சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். லவ் யூ மேம். ஜிமன் கையெடு." அப்படின்ட்டு கைய இது பண்ண பார்க்குறீங்க. "ஏன் மேம்? ஏன்? இவ்ளோ டேஸ் ஆச்சு. பட் ஆனா இப்போ வரைக்கும் உங்களால என்ன ஏன் ஏத்துக்கவே முடியல? அது அது ஏன்னு தெரியல." அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இது பண்றீங்க. ஏன்னா, நீங்க தயங்க தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான். யார் சொன்னா? ஆ? ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசிட்டு, "நான் கிளம்புறேன்." அப்படின்ட்டு நீங்க மட்டும் அப்படியே ஹேண்ட் பேக் எடுத்துட்டு போய் கிளம்பிப்பீங்க. உங்க பின்னாடி அப்படியே வந்துட்டு இருக்கான் அந்த காஃபி அவன் பக்கம் அவன் காஃபி வச்சிருந்திருப்பான். நீங்க ஜூஸ் வச்சிருந்திருப்பீங்க. 2த்தையும் அப்படியே கையில எடுத்துட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஜிமன் எதுக்கு போ? பின்னாடி வந்துட்டு இருக்க?" "என்ன பண்றது மேம்? உங்கள எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. உங்க பின்னாடி தான் வரணும்னு இருக்கு. அதனால வரேன்." அப்படின்ட்டு அவன் கூடவே வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் நீங்க வேகமாவே அப்படியே ரோட்லாம் கிராஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்குங்க. 2 பேரும் ஜோடியா. தேங் அப்படியே கார்ல வந்திருப்பான். ரீமா கூட தான். ரீமா அப்படியே உங்கள பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு, "ஒயன், ஒயன், ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டே அப்படியே வந்துட்டுருக்கா. நீங்க கவனிக்கவே கிடையாது. ஜிம் பார்த்துருப்பான். "மேம், மேம் உதயன்" அப்படின்னு சொல்லிட்டு கைய இப்படி பிடிச்சிருப்பானாம். ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல அப்படியே விட்டுருப்பீங்க. தேங்க அப்படியே பார்த்துருப்பான். அத பார்த்ததுக்கப்புறம் தான் கார விட்டு அப்படியே இறங்கி வந்திருப்பான் ரீமா கூட. "உதயன் நான் கூப்பிட்ட காதுல விழலையா அவனுக்கு?" "அ இதுக்கு தான் கைய பிடிச்சான். சாரி ஜிமன்."
பரவாயில்ல மேம். நீங்க தானே. அப்படின்ட்டு அப்படியே நின்னுட்டுருக்கான். இங்க தயங்க அப்படியே ஓரமா நின்னுட்டுருப்பான். பட் ஆனா, ரீமா வந்துட்டு உன் கைய பிடிச்சுக்கிட்டு, "எப்படி இருக்க? எப்படி? என்ன உங்கள பார்க்கவே முடியல. ஆஃபீஸ்ல இல்லன்னு சொல்றாங்க. ரிசைன் பண்ணிட்டீங்களா? அ?" அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டே இருந்துட்டுருக்கான். "ஓகே ரீமா, நான் கிளம்புறேன்." அப்படின்ட்டு கிளம்புறதுக்கு பார்ப்பீங்களா, தயங்க அப்படியே அங்க நின்னுட்டுருப்பானா. "தயம், என்ன பண்ணிட்டு இருக்க? வா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க அப்படியே புடிச்சிட்டு வந்துட்டு, "என்ன தயம் பேசுறது இல்லையா என்ன? என்ன இப்படி நின்னுட்டு இருக்க? ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்ற? கோர்ட்டஸிக்கு இதெல்லாம் பண்றது கிடையாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு அப்படியே இழுத்து ஹாய் சொல்றதுக்கு இது பண்றான். "இதோ பாரும்மா, வேண்டாம். முடிஞ்சது முடிஞ்ச மாரி இருக்கட்டும். தேவையில்லாம எதுக்கு?" அப்படின்ட்டு பாக்கெட்குள்ள கைய விட்டு அப்படியே எங்கேயோ பார்த்த மாரி நின்னுட்டு இருக்கான். ஆனா ரீமா விடுற மாரி கிடையாது. "வாங்க ரெஸ்டாரண்ட் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தயங்க அப்படியே உங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்க தலைய நெட்டுக்கிட்ட மாரி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜிம்மு ஒண்ணுமே பேசவே கிடையாது. ரீமா தான் நல்லா பேசிட்டே இருந்துட்டு இருக்கா. "தயங் இங்க பாரேன். இங்க பாரு தயங் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்." "என்ன ரீமா? ம். தேவையில்லாம அவங்கள எதுக்கு இப்ப கூப்பிட்டு வச்சு, எனக்கு அங்க இருக்கவே புடிக்கல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். எல்லாரும் இப்போ லிஃப்ட்ல அப்படியே கீழ போயிட்டு இருப்பீங்களா? ஒரு மாரி ரஷ் ஆகுது. ஓ நீங்களும் தயங்கும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாரி இருக்கு. இங்க ரீமாவும், ஜிம்மும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாரி இருக்கு. ஸோ ரொம்ப ரஷ் ஆனதுல கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு பின்னாடி தயங்க இருக்கிற மாரி இருக்கும். ஒரு மாரி அவனுக்கு ஆகுது. நீங்க பக்கத்துல வந்தாலே அவனுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆகும். இப்படிதான் சாரி. கொஞ்சம் தள்ளுறியா? இல்ல நிக்கிறது கூட இடம் கிடையாது. அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் விலகி தான் அவன் அவன் பக்கம் உரசுற மாரி தான் நின்னுட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து 2 பசங்க நிக்கிற மாரி இருக்கு. ஸோ தேங்க மேல உரசுனா கூட பரவால்ல. அவனுங்க மேல உரசக்கூடாது அப்படின்ற மாரி நீங்க இன்னும் நெருக்குன மாரி நின்னுட்டுருக்கீங்க. "என்ன பண்ணிட்டுருக்க? கொஞ்சம் தள்ளி நில்லு." அப்படின்ட்டு அவன் விலகி நின்னுட்டுருக்கான். இல்ல முன்னாடி 2 பசங்க நின்னுட்டுருக்காங்க. "சரி, இந்த சைடு வா." அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க கார்னர்ல நின்னுட்டுருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்துல அவன் நின்னுட்டுருக்கான். ஸோ, அவனுக்கு நல்லாவே தெரியுது. நிக்கிறதுக்கு இடமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, உங்க பக்கம் தான் நகர்ந்து ஆகணும். இன்னும் கொஞ்சம் நகர்றான். ஒரு மாரி பண்ணுது. டக்குனு அப்படியே இடுப்ப புடிச்சிருப்போம். "எ என்ன பண்ணிட்டுருக்க?" "நான் எதுவும் பண்ணல." அப்படின்ட்டு கைய எடுத்திருப்பான். அவனுக்கு ஆனா முடியல. 2 பேரும் உரசிட்டு நிக்கவே அவனுக்கு ஏதேதோ பண்ணுது. தலையெல்லாம் அப்படியே ஒரு மாரி ரப் பண்ணிட்டு நின்னுட்டுருக்கான். முடியல. ஸோ, அப்படியே இப்போ உங்க இடுப்ப அப்படியே இன்னொரு தடவ திரும்ப புடிச்சிருப்பான். "என்ன பண்ற? கைய விடு. தயவு ஒண்ணும் பண்ணல. என்னால முடியல. நீ என் பக்கத்துல வந்தாலே எனக்கு அது இதுன்னு பண்ணணும்னு உனக்கே தெரியும். த தல" அப்படின்ட்டு நீங்க அப்படியே தலைய குனிஞ்ச மாரி நின்னுட்டு இருக்குங்க. 2 பேரும் பக்கத்துல தான். அதுக்கப்புறம் உங்க இடுப்புலலாம் கைலாம் வைக்கல. பக்கத்துல க்ளோஸ்ல. பட் ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே கைய மட்டும் அப்படியே முறுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். உங்களுக்கு நல்லா தெரியுது அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஒரு மாரி கையெல்லாம் இது பண்ணிட்டு, தலையெல்லாம் ரப் பண்ணிட்டு அப்படியே தான் நின்னுட்டு இருக்கான். "தள்ளுத நான் முன்னாடி நின்னுக்கிறேன்." அப்படின்ட்டு கார்னர்ல நின்ன நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வருவீங்களா? அந்த பசங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் பேக்ல அப்படியே நகர்ந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துருப்பாங்க. நீங்க அப்படியே தேங்க் மேல விழுந்திருப்பீங்க. "ஏய் பாத்து இயலாது. சரி ஓகே. நில்லு. இந்த பக்கமா." அப்படின்ட்டு நிக்க வச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான். அவனோட கை அப்படியே மறைச்ச மாரி இப்படி நின்னுட்டு இருக்கான். அப்படியே உங்களயே பார்த்துட்டு இருக்கான். "லைஃப்லாம் எப்படி போகுது மேடம்? எப்படி இருக்கீங்க?" அப்படின்ட்டு உங்கள பார்த்து அப்படியே கேட்குறான். நீங்க அப்படியே அவனோட கண்ண மட்டும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. "மேடம் உங்கள தான்." "என்ன எதுக்கு இப்போ மேடம்லாம் கூப்பிட்டுட்டு இருக்க? என்னன்னு கூப்பிடு. உன்னன்னு கூப்பிடக்கூடாது. என்னோட வயசுல பெரியவங்க வேற. ஸோ பெட்டர் மேடம்னு கூப்பிடுறது." "ஓ! நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆ சின்ன எதுக்கு அடிச்ச? அது எங்க பர்சனல்." "ஓ! சாரி." அப்படின்ட்டு திரும்புவான். கரெக்ட்டா அப்படியே லிஃப்ட் நின்னுக்கும். எல்லாரும் ஒருத்தவங்களா அப்படியே வெளில போயிருப்பாங்க. இந்த ஜிம் அப்படியே "ரீமா ம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணா நல்லாயிருக்கும். ராஸ்கல் உனக்கு தொலைச்சற இருடா." அப்படின்ற மாரி ரீமா அப்படியே ஒரு மாரி திட்டிட்டு அப்படியே போயிருக்கும். தேங்க் ஒண்ணுமே புரியல. ரீமா பின்னாடி அப்படியே போயிருப்பான். "என்ன ரீமா? டேய் அவ சரியா சரியா என்ன வருது வாயில." அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு இருக்கா. ஸோ அப்படியே இப்போ அப்புறம் "என்ன ரீமா கிளம்பலாமா? டைம் ஆச்சு." "ஆ ஒரு நிமிஷம்."
ஒயின் என்னன்னு தெரில, லவ் யூ ஒயின் அப்படின்ட்டு ரீமா வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. ஒயின் அப்படியே ஒரு ஹக் பண்ணிட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஓகே ரீமா பாய் அப்படின்ட்டு கொஞ்சம் வேலைக்கு இப்படி நின்றுட்டு இருக்குங்க. கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இந்த ஜிம்மின் தான் ரீமா கிட்ட, ரீமா கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்கும்ல, சிறப்பால அடிப்பு சொல்லிட்டேன், ஒழுங்கு முறையாக போயிடு அப்படின்ட்டு வேலைக்கு அப்படியே ரீமா போயிட்டு தேங்கோட அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு திரும்ப அப்படியே பாய் சொல்லிட்டு ஒயினை பார்ப்பாளா. இந்த ஜிம்மின் தான் கன்சிடர் பண்ணுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க ரீமா ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில சொல்லி அப்படியே தூண்டு அப்படியே துப்பிருப்பா. தேங்க அப்படியே பார்க்குறான், என்ன ரீமா, ஆ ஒன்றும் இல்லை தேங் அப்படின்ற மாதிரி அப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஸோ அப்படியே இப்போ அடுத்த நாள் காலையில் தேங்க பார்க்கறதுக்காக ரீமா வந்துருப்பா. ஜிம்மன் தான் அப்படியே டோருக்கு வெளில நின்றுட்டு இருப்பான். உனக்கு என்ன அங்கே வேலை? ரீமா, நீ இன்னைக்கு வருவேன்னு எனக்கு தெரியும், எனக்காக தானே வந்த, முத்திருவேன்டா ராஸ்கல், நீ நீ ஃபேன் கூட தானே கம்மிட் ஆகிட்டு சுற்றிட்டு இருக்க, என்ன திடீர்னு என் பக்கமா தொலைச்சிருவேன், தேங்கிட்ட சொல்லவா? நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இப்போவே சொல்கிறேன். ம் நெல்லு அப்படின்ட்டு கை பிடிச்சிருப்பான். கையை விட்றா, கையை விடுன்னு சொன்னேன், எது இப்போ சொல்கிறாரு அப்படின்ட்டு உள்ளே போகிறதுக்காக ரீமா அப்படியே போகிறா. ம் எனக்கு தெரியும் நீ சொல்ல மாட்டேன், வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். கையை விட்டுறா, உரிமை கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கா, விடு அப்படின்ட்டு கை இப்படி இது பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான் ரீமா. சொல்கிறேன் தான் நேற்றே நீ சொல்லியிருப்பேன், நேற்றே சொல்லல. ம் டே ராஸ்கல், இது என்ன பண்ண நீ? நான் என்ன பண்ணேன், அது ஒரு பையன் எனக்கு பின்னாடி இருந்தான், அவன் லைட்டாக அப்படியே தள்ளனான், டச் ஆகி டிச் ஆகி சும்மா லிப்பு தானே ஒட்டுச்சு, லிப்பு விட்டுச்சா? லிப்பு ஓட்டுனது எப்படா டங்குலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தலையை குடிஞ்சிட்டு லைட்டாக அப்படி திட்டுறா. ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கு. நீ உண்மையாலுமே ஒன்று லவ் தான் பண்ணியாடா? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு தேங் தான் உன்னோட மனசில் இருக்கான்னு நினைக்கிறேன், நீ விட்டு கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். இது நான் விட்டு கொடுக்கணுமா? என்னடா நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவனை அடிக்கிறது கை வாங்குவாளா, டக்குனு அப்படியே கையை பிடிச்சிட்டு வாலில் பின் பண்ணி அப்படியே கிட்ட போகிறான். ஏ தள்ளு, தள்ளுடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருந்துட்டுருக்கா. பட் ஜிம் அப்படியே பக்கத்தில் அப்படியே லிப்பு கிட்ட அப்படியே வருவானா, கண்ணை மூடுவா. தள்ளுன்னு இப்பயும் தரல, கண்ணு மூடுற, ஏண்டி இதுதான் நீ தயாங்க லவ் பண்ணுறதா? தள்ளு அப்படின்ட்டு தள்ளி விட்டு அப்படியே ஓரமாக நின்றுட்டு, அது அது சரி ஓகே, அது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தேங்க விட்டு கொடுத்துரு. ஆக்சுவலாக விட்டு கொடுத்துருன்னு சொல்கிறது பெரிய தப்பான வார்த்தைன்னு நினைக்கிறேன். அவனாக இருக்க விட்டுரு, ஒன்றையும் எதுக்கு ஏமாத்திக்கிறேன், அவன் உன்னை விரும்பவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குதான், என்ன பேசினாலும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான், ஏதோ ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரியே சுற்றிட்டு இருக்கான். எனக்கு கஷ்டமாக தான் இருந்துட்டுருக்கு. அவனை விட்டு வேலைக்கு போகலான்னு பார்த்தா சும்மாவே என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கேட்குறான். அப்புறம் எதுவும் பேசவே மாட்றான். என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி, உனக்கு எப்போ பர்த்டே? நெக்ஸ்ட் மந்த். அதே நாளைக்கு இருக்கக்கூடாது? அது எப்படி நாளைக்கு இருக்கும்? நீ நினச்சா இருக்கும், நான் நினச்சானா? ஓ அப்படி வரியா? பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜிம்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பான். ஸோ அப்படி தான் இப்போது தேங்கிட்ட அப்படியே சொல்லிட்டு இருக்கா. உனக்கு பர்த்டே நெக்ஸ்ட் மந்த்துன்னுலாம் சொல்லிட்டு இருந்த, யார் சொன்னா? நாளைக்கு தான் பர்த்டே. பார்த்தியா, மறந்துட்டு பார்த்தியா தயம் அப்படின்ட்டு ரீமா ஒரு மாதிரி இப்படி அவுட் பண்ணிட்டு இப்படி ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. நான் தான் மறந்துட்டேன் போல். சரி ஓகே, கிராண்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ எதுவும் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வீட்டில் அப்படியே பண்ணியிருப்பாங்க, நீ வந்துட்டா போதும் தான். அப்புறம் ஒயினை இன்வைட் பண்ணலான் இருக்கேன். என்ன விளாட்ற? அவ்வளோ எதுக்கு? இல்லை, எனக்கு கிடைச்ச ஒரு இந்தியன் ஃப்ரெண்ட், அவள் எப்படி இன்வைட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு மாதிரி சொல்லியிருப்பா. சரி ஓகே அப்படின்ட்டு பர்மிஷன்லாம் கொடுத்தோடனே இங்கே ஜிம்னுக்கும் இங்கே ரீமோவுக்கும் செம்ம சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. டக்குன்னு ஜிம் எதுக்கடா இந்த மாதிரி குதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறான். பாஸ் இல்லை, கையெல்லாம் வலிச்சதா, அதான் ஸ்ட்ரெச் பண்ணு.
ம். ஒரு மாறுமா தான் சுத்திட்டுருக்க. கை கால உடைச்சிட்டனா சரியா போயிடும். ஆ அ எப்படி பாஸ் கையெல்லாம் உடைச்சா அப்புறம் ஒயின் பாவம்ல. டக்குனு அப்படியே முறைக்கிறான். பாஸ் வேலை இருக்கு. நான் வெளில கொஞ்சம் அப்படின்ட்டு அவன் வெளில போயிருப்பான். ஒரு மாரி ஒயினோட ஞாபகமா தான் இருந்துட்டுருக்கு. இந்த லிஃப்ட்குள்ளல பக்கத்துல அவனுக்கு ஒரு மாரி ஹைப் ஆனது. ஸோ அப்படியே அதையும் நினைச்சிட்டு இருக்கான். பட் ஆனா இப்போ யோசிக்கும்போது தப்பு அப்படின்ற மாரிலாம் தோணியிருக்கு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். "எங்க ரீமாவுக்கு கிஃப்ட்டு, பொக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருப்பான். நீங்களுமே இங்க வந்திருப்பீங்க. சாரிலாம் கட்டு வர சொல்லி இவ தான் சொல்லியிருப்பா. ஸோ அதனால சாரி கட்டு வந்திருப்பீங்க நீங்க." "இவன் எதுக்கு ரீமா? எல்லாரும் என்னைய ஒரு மாரி பார்த்துட்டு இருக்காங்க. நீ வேற சாரி கட்டு வர சொன்னேன்னு கட்டு வந்தேன். நீ எதுக்கு கட்டல?" "நான் சாரி தான் கட்டலான்ட்டு இருந்தேன். பட் அது என்னால அத மெயின்டெயின் பண்ணவே முடியல. போட்டுக்கிட்டு, இப்படி புடிச்சுக்கிட்டு. அதனால தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதையே போட்டுக்கிட்டேன். "நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ரீமா அப்படியே காமிச்சிட்டு இருக்கா. "ம். உனக்கு என்ன ரொம்ப அழகா இருக்க." அப்படின்ட்டு ஒரு சேர்ல தான் அப்படியே உட்காந்துக்கிட்டு, கையில வந்துட்டு கிஃப்ட் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஜிம் அப்படியே இப்போ வந்து ரீமா பக்கத்துல வந்து நின்னுட்டு, "ஏய் செம்ம கோர்ஜியஸா இருக்கு தெரியுமா? எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுற?" "டேய் உங்க பையன் பார்த்துட்டு இருக்கான். சும்மா தள்ளி நில்லுடா." "ஆ, ம், ம்." அப்படின்ட்டு இப்ப உங்க பக்கத்துல அப்படியே வந்துட்டு, "ஹுயன் எவ்ளோ அழகா இருக்க தெரியுமா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு வச்சக்கண்ணு எடுக்காம அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான். இந்த ரீமா அப்படியே பக்கத்துல வந்துட்டு, "அ ஜிமின் என்னமோ சொல்லிட்டு இருந்த?" "ம் ஒண்ணும் இல்ல." "இல்ல ஏதோ சொன்ன மாரி காதுல விழுந்துச்சு. செருப்பாலே அடிப்பேன் நாய. என்ன? ஒண்ணும் உனக்கு ம் இதோ பாரு. அது இனிமே தயங்கட ஆளு. தேவையில்லாம போய் இனிமே வழிஞ்சிட்டு இருந்த, கொலை பண்ணிடுவேன் சொல்லிட்டேன்." அப்படின்ட்டு நல்லா கிள்ளி விட்டுட்டு அப்படியே ரீமா போயிருப்பா. அப்படியே தயங்க அப்படியே ஒரு மாரி ஸ்டைலிஷா ரொம்ப அழகா வந்திருப்பான். "ஏய் ரீமா தயங்க வந்திருக்கான் பாரு." அப்படின்ட்டு ஜிம்னா அப்படியே சொல்லியிருப்பான். அப்படியே ரீமா போயிட்டு அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறா. "ஏய் ஹாப்பி பர்த்டே. ரொம்ப ஹாப்பியா இருண்ணே." ம். அப்படின்ட்டு நெல் டவுன் பண்ணலாம் குடுக்குறான். "தயம் என்னடா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரிலாம் குடுக்குற? ரொம்ப நல்லாயிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு புக்கே வாங்கிட்டு, கையில இருக்கிற கிஃப்ட்டையும் அப்படியே வாங்கிக்கிறா. ஸோ அப்படியே ஒரு ஹக் குடுத்துட்டு, கேக் கட் பண்றதுக்காக அப்படியே போயிருப்பா. ஸோ கேக் கட் பண்ணி அப்படியே ஃபர்ஸ்ட்டு வந்து தேங்க் குடுக்கலாமா, ஜிமின் குடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. "ஏய் என்ன? எனக்கு குட்றி." "ஆ அதெல்லாம் கிடையாது போடா." அப்படின்ட்டு தயங்கு தான் அப்படியே ஃபர்ஸ்ட்டு குடுத்துருப்பா. அடுத்தது ஒயனுக்கு, அப்புறம் தான் ஜிமினுக்கு. "பாத்தியாடி! நான் உன் புருஷனா ஆவப்போறேன். எனக்கு நீ கடைசில குடுக்குறல்ல, பார்த்துக்கிறேன்டி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே வாங்கியிருப்பான். ஸோ அப்படியே இப்போ தயங்கோட கண்ணெல்லாம் அப்படியே உங்ககிட்ட தான் இருந்துட்டுருக்கு. நீங்க தயங்க அப்படியே பார்க்கவே கிடையாது. அவன உங்களால ஃபேஸ் பண்ணவே முடியல. என்னன்னே தெரியல. உங்களுக்கு ஒரு மாரி ஏதோ மூச்செல்லாம் அடைக்கிற மாரி இருந்துட்டுருக்கு. அப்படியே பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம், தயங்க அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஹக் குடுத்துட்டு அப்படியே கிளம்புறதுக்கு பார்ப்பான். "எங்க போற? இரு அ தனியா நமக்குன்னு ஒரு சின்னதா ஒரு டின்னர் வா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புடிச்சு அப்படியே கூப்பிட்றா ரீமா. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். செட் ஆகாது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ரீமா திரும்ப கைய பிடிச்சு வச்சுக்கிறா. "என்னது போறியா? இட்ஸ் மை ஸ்பெஷாலிட்டி இல்ல." "சரி ஓகே வா." அப்படின்ட்டு அவன் வந்திருப்பான். ரீமா வந்து தயங்க மட்டும் தான் கூப்பிட்றா அப்படின்னு நினைச்சுட்டு தான் வேணான்னு சொல்லியிருப்பான். நீங்களும் அப்போ இருக்கீங்களா? ஸோ அப்படியே பார்க்குறீங்க. "ஏய் என்ன ஒயின்லாம் இருக்கா?" "அ இல்ல தயங் நான் தான் இன்வைட் பண்ணேன்." "என்ன நீ வேணும்னே பண்றியா?" "ஏய் வாடா." அப்படின்ட்டு உட்கார வச்சு அப்படியே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. லைட்டா அப்படியே ட்ரிங்க் எடுத்துட்டே இருந்துட்டு இருக்கீங்க எல்லாருமே. லைட்டா. பட் இங்க தயங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டு இருக்கான். அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். நீங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. "என்ன ஒயின்? வெயிட் பண்ணு, இரு." அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே குடுக்குறா. "வேணாம், வேணாம் ரீமா. சாரி வேற கட்டியிருக்கேன். இதுக்கு மேல எனக்கு செட் ஆகாது. ம் பாய்." அப்படின்ட்டு அவ எந்திரிப்பா. ம். சரி ஓகே. ம். பாய். அப்படின்னு சொல்லிட்டு ரீமா அப்படியே அனுப்பிச்சு வைப்பா. ஜிமின்னா ஆ ஒயின் ஆ கேப் போட்டேன். ஆனா எதுவுமே இதாகவே இல்ல. நீ கொஞ்சம் டேங்கோட போயிறியா? இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ். ம். ஜிமின் பரவால்ல நான் ட்ரை பண்றேன். அப்படின்ட்டு நீங்க ட்ரை பண்றதுக்கு இது பண்றீங்க. டேங் அப்படியே போயிட்டு கார்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஜிம்மி போயிட்டு அப்படியே கேட்குறான். சரி ஓகே. வர சொல்லு. அப்படின்ற மாரி அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீங்க போமாட்றீங்க. "ஜிமின் என்ன வளர்றியா? ம் மேம் ப்ளீஸ் மேம் ட்ராப் பண்ணிடுவாரு. லேட் நைட் ஆயிடுச்சு மேம். கேப் வரவே இல்ல பாருங்க."
அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து அப்படியே காமிச்சிட்ருக்கான். இல்லை நீங்களுமே அப்படியே போயிருப்பீங்க. தயம் அது வா அப்படின்ட்டு அப்படியே கார் வந்து ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே போயிட்டுருக்கு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க லைட்டா. என்ன மேடம்? ம். ஒண்ணும் இல்ல. அப்படின்ட்டு சைலண்ட்டா அப்படியே வந்துட்டுருப்பீங்க. அவங்களே பார்க்குறான். ம். சாரிலாம் கட்டு வந்திருக்கேங்க. தயம் நான் இப்போ ஜஸ்ட் நான் சாரி கட்டு வந்திருக்கேன்னு தான் சொன்னேன். நானும் உங்ககிட்ட வந்து இதோ அது இது அப்படி இப்படி பண்ணலையே. ஜஸ்ட் நான் என்னோட பிஸ்னஸை பார்த்துட்ருக்கேன். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். சேஃபா கூட்டு போய் விடுறேன். அப்படின்ட்டு கூட்டு வந்து விட்டுருப்பான். ஸோ அவனையும் அப்படியே பார்க்குறீங்க. தேங்க் யூ தேங்க் அப்படின்ட்டு இறங்குறீங்க. டக்குனு அப்படியே கைய பிடிக்கிறான். என்ன பண்ற? இல்ல ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். எதுக்கு? வேண்டான்னா போ. நானும் ஒண்ணும் டிஸ்டர்ப் பண்ணல. சேம் டைம் கம்பல் பண்ணல. அப்படியே உட்காந்துட்ருக்கேங்க. 2 பேரும் பேசிக்கவே கிடையாது. பார்த்துட்டு தான் இருந்துட்டுருக்கேங்க. உங்களோட கைய அவன் இன்னும் வச்சுட்டு தான் இருந்துட்டுருக்கான். ஸோ அந்த கைய ஒரு மாரி ரப் பண்ணிட்டு இருந்துட்டுருக்கான். என்ன பண்ற? இல்ல இந்தியாவுக்கு போற பிளான்லாம் இல்லையா? இப்போதைக்கு எதுவும் இல்ல. ம். அப்புறம் இன்விடேஷன் ஏதாவது வந்துச்சா? நியூஸ் ஏதாவது சொன்னாங்களா? என்ன இன்விடேஷன்? உண்மையா தெரியாதா? எனக்கு தெரியல. என்னன்னு சொல்லு. தே ஆர் கன்சீவ் ஆர் கிளம்பி. ம். இது எப்போ? ம். அவளுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்களாம். அதுக்காக இன்விடேஷன். என்ன சொல்ற? எனக்கு எதுவும் தெரியாது. பொய் சொல்லாத. நான் எதுக்கு பொய் சொல்லணும்? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு யாரும் சொல்லவே இல்ல. ஓ! அப்போ உண்மையா தெரியாதா? எனக்கு தெரியாது. இரு. அப்படின்ட்டு ஒயினுக்கு அப்படியே ஒயின் வந்து அப்படியே தியாக்கு அப்படியே கால் பண்றா. என்ன பண்ற? ஆல்ரெடி லேட் நைட். இந்த டைம்ல அப்படியே கால் பண்ணிட்டு. டிஸ்டர்ப் பண்ண போறியா? உனக்கு என்ன? அப்படின்ட்டு திரும்ப அப்படியே ஃபோன் எடுத்து போய் கால் ட்ரை பண்ணுறதுக்கு இது பண்ணுறீங்க. அவன் புடுங்க வர மாரி இப்படி புடுங்குறதுக்கு இது உங்கள் மொபைல் இது பண்ணுறதுக்கு வரான். ஸோ நீங்கள் அப்படியே விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் ட்ரை பண்ணுறதுக்கு இது பண்ணுறீங்க. டக்குனு அவன் உங்கள் மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. தயம் விடு நான் கால் பண்ணிக்கிறேன். அப்படின்ட்டு அந்த ஃபோனோட இதில் தான் இருந்துட்டுருக்கீங்களே தவிர உங்களுக்கு அது தோணல. அவனுக்கு தான் இப்போ டக்குனு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகிட்டு ஏய் அது என்ன பண்ணிட்டு இருக்க போல நீ தள்ளு அப்படின்ட்டு தள்ளி விடுறதுக்கு இது பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்களே பார்த்துக்கிட்டு உங்களோட ஜாலியாக அப்படியே பிடிக்கிறான். டேய் என்ன பண்ற? தள்ளு அப்படின்ட்டு தள்ளி விடுறீங்க. ஸோ அவனோட பிளேஸில் அப்படியே உட்காந்துக்கிறான். சாரி அது தெரியாம. நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெளில போகிறீங்க. டக்குனு அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறான். இப்போ கூட நமக்கு தோணலையா? என்னடா தோணும் உனக்கு? ஆ எனக்கு எதுவும் தோணலை. வேலையை மட்டும் பாரு. உன்னை நம்பி ரீமான்னு ஒருத்தி இருக்கா. ஏமாத்திராத அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போயிருப்பீங்க. டைம் ஸ்கிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் மீட் பண்ணவே கிடையாது, பார்க்கவே கிடையாது. இந்த பேபி ஷவருக்கு தான் கூப்பிட்ருப்பாங்க தியாக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. நீங்கள் சரி கோவத்தில் அப்படியே போயிருக்கீங்க. இங்கே தயங்கமே வந்திருப்பான். இன்னைக்கு தியாக்கும் ஜங்குக்கும் இங்கே ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஃபங்க்ஷனில் தான் இருந்துகிட்ருக்குங்க. அழகாக சாரீலாம் கட்டிட்டு பக்கத்தில் நின்றுட்டுருக்குங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவ கூட கல்யாணம் ஆனவ அவள் வந்து வயித்தை தள்ளிட்டு நின்றுட்டுருக்கா. ஆனால் இவ பாரேன் இன்னும் அப்படி தான் நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் சிரித்து சிரித்து சமாளிச்சுட்டு இருக்குங்க. தாங்க போய் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இப்போ எதுக்கு என் பக்கத்தில் வந்து நின்றுருக்க? ம் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீ என் பக்கத்துல இரு அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் தான் இருந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஜவுக்கு தான் என்னடா ஏதோ குட் நியூஸோடு வருவோன்னு பார்த்தா வெறும் கையாட்டிட்டு வந்துட்டுருக்க. இதுதான் இங்கேருந்து அங்கே பறந்து போனியான்னு உன் வேலையை மட்டும் சாத்திட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். இல்லைன்னு வையேன் அப்படியே களைச்சி விட்டு போயிடுவேன். இது உனக்கு வேணுமா வேணாமா அப்படின்ட்டு எங்கள் தேங்க் கேட்டுட்ருப்பான். ம் நீ கிளம்பு ராசா கிளம்பு செஞ்சாலும் செய்வேன் நீ அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பான். அப்படிங்க ஜங்குக்கோட புஜ்லிஸ்லாம் வந்திருக்குங்க. அதான் அந்த லிசா ஜெர்னி இந்த ஃபோனில் எப்போ பாரு ஒரு மாதிரி அவனை வந்து இது பண்ணிகிட்டே இருக்குங்கல்ல. ஸோ அப்படி தான் அதுங்க எல்லாம் வந்திருக்குங்க. ஜங்குக் என்ன ஜங்குக் ஃபைனலாக உனக்கு அது இதுன்னு நடந்து
என்னடா குட் நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 4, 5 கேர்ள்ஸ் அப்படியே சுத்தி நின்னுட்டு இருக்குங்க. நீங்களும் ஜங்குக்கும் அதாவது தியாவும் ஜங்குக்கும் அங்க ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருக்காளுங்க. தியா அப்படியே மொறன்னு மொறச்சிட்டு இருக்கு. "எதுக்குடி? உங்களலாம் நான் இன்வைட் பண்ணவே கிடையாது. எதுக்குடி வந்திருக்கீங்க?" அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்கான். "ஜங்கு இதுக்கெல்லாம் நீ இன்வைட் பண்ணணுமா என்ன? நாங்க வரணும்ல. இது என் கடமை. ஆ அது எப்படி விட்டு போறது?" அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க குடுக்குற போஸ்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த தியா ஒரு மாரி மொறச்சு தள்ளிட்டு இருக்கு. சாரிடி, சாரிடி மன்னிச்சுக்கோடி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி லைட்டா அப்படியே ஹக் பண்ண மாரி, இப்படியே வயிறுல இப்படி முத்தம் குடுக்குற மாரி, அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துட்டுருக்கு. இது அப்படியே தியாவுக்கு பக்கத்துல நீங்களும், தேங்க்கு பக்கத்துல ஜங்குக்கும் அப்படியே இருக்கிற மாரி ஃபோட்டோஸ்லாம் அப்படியே வச்சு எடுக்குறாங்க. டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். நீங்க வந்து தியா பக்கத்துல போய் நின்னுருப்பீங்களே தவிர, அந்த சந்தனம் இதெல்லாம் வச்சு பூசியிருக்கவே மாட்டீங்க. ஒரு மாரி ரூம்ல உட்காந்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்குங்க. இவனுக்கு என்னடா இந்த மாரி அழுதுட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் ஒரு மாரியா இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவனுக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ எல்லாரும் அப்படியே ஒரு மாரி செம்மையா திட்டிட்டு இருக்கான். அதையும் இதையும் தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு. நீங்க போய் பார்க்குறீங்க. என்ன நடக்குதுங்க? அ வாடி, வா எல்லாம் உன்னால தான். அப்படின்ட்டு ஃபேமிலியா நின்னுட்டு அப்படியே திட்டிட்டு இருக்காங்க. என்னம்மா? என்ன நடக்குது? தயம் என்ன? ஏய் வா! அப்படின்ட்டு அவன் கைய பிடிச்சு இழுக்குறான். கைய எடு. நீ வாடி மொதல்ல. இங்கலாம் இருக்காத மொதல்ல. வா போலாம். அப்படின்ட்டு கைய பிடிச்சு இழுக்குறான். ஆனா நீங்க வரமாட்றீங்க. என்னாச்சு? எதுக்கு? ஆ மொதல்ல தள்ளு மொதல்ல. நீ மொதல்ல இங்க இருக்காதடி. வா! அப்படின்ட்டு அவன் பிடிச்சு இழுக்குறான். கைய எட்றா. இல்ல வாடி வரேன். தள்ளு. அப்படின்ட்டு தள்ளி விட்டு நின்னுட்டு இருக்குங்க. இங்க தியா தான். அக்கா இதோ பாரு. இந்த வீட்ல இதுக்கப்புறம் நீ இருக்காதக்கா. நீ போயிடு. தயங்கு தான் உனக்கு பெட்டர் ஆப்ஷன். நீ போக்கா. அப்படின்ட்டு தியா வந்து சொல்லிட்டு இருக்கா. என்னடி? ஆ என்னவா? எதுக்குடி இங்க வந்த? ஆ யார் மொதல்ல கூப்பிட்டா? போயிடு. தேவையில்லாம. அது இதுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்பதான் உங்களுக்கு புரியுது. ஏன்னா, உன் கூட கல்யாணம் ஆன பொண்ணு இந்த மாசமா வந்து இப்படி நின்னுட்டு இருக்கா. நீ என்னடி வாழ்க்கை வாழ்ந்த? அப்படின்ற மாரி எல்லாரும் பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க அப்படியே உங்க ஷோல்டரோட அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு, என் பொண்டாட்டி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் தகுதி கிடையாது. ஈவன் என்னோட பேரண்ட்ஸ்க்கு கூட. நீங்க யார் மொதல்ல? ஆ பொண்ண பெத்திருக்கீங்க. அதுக்காக நான் பேசாம போறேன். வா. அப்படின்ட்டு அவன் மட்டும் அப்படியே கூட்டு போறான். ஒரு மாரி தயங்கோட கைய அப்படியே விலக்கி விட்டு, "என்னடி பிரச்சனை உனக்கு? இல்ல வேண்டாம். நான் உன்ன ஒண்ணும் பண்ணிடல. ஆ வா." அப்படின்ட்டு உங்களோட லக்கேஜ்லாம் அவன் பேக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். 2 பேருமே இப்போ ஏர்போர்ட்ல தான் இருந்துட்டு இருக்குங்க. அகைன் அப்ராட் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு இருக்குங்க. என்ன? இல்ல. ஒண்ணும் இல்ல. அப்படியே இப்போ 2 பேருமே வேற வேற டைரக்ஷன்ல போயாச்சு. ஜிமின் எப்பவும் உங்க பின்னாடியே வந்துட்டுருப்பான். ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே கால் பண்ணுவான். பட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்ன கால் பண்ணதில்ல அவன்? அப்படின்ட்டு ஜிம்முக்கு கால் பண்ணி இப்படி பேசுறீங்க. அவன் அங்க இருக்கேன், இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி பொய் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு ஏதோ சிமிலரான பேக்ரவுண்ட் நாய்ஸ் தெரியிற மாரி இருக்கு. பார்க்குறீங்க அந்த ஷாப் கிட்ட போயிட்டு. ஜிம்மும், ரீமாவும் உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபன்னா பேசிக்கிட்டு. திரும்பவும் ஜிம்முக்கு கால் பண்ணி அப்படியே ஒரு மாரி மொறச்சுக்கிட்டு இப்படி நின்னுட்டு இருக்கா. அ ம். ஒ வென் மேம் என்னடா பண்ணிட்டுருக்க? ம். நான் என்னமோ பண்ணிட்டுருக்கேன். என் ஃபியான்சி கூட சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன? ஆமா. ஆ இது என்ன தப்பா? ஆ ரீமா என்ன தப்பா? அப்படின்ட்டு ரீமா அண்ணாச்சி மாரி நின்னுட்டு இப்படி பேசிட்டு இருக்கான். மொறச்சு தள்ளிட்டு இருக்குங்க. என்ன ரீமா நடக்குதுங்க? இன்னுமா புரியல உங்களுக்கு? ம். போயிட்டு தாயன் கூட வாழ்ற வழிய பாருங்க. ஜிம்மன் சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு ரீமா சொல்லியிருப்பா. ஜிம் அப்படியே வந்துட்டு, இல்ல நான் வந்து ரீமாவ லவ் பண்றேன். ரீமாவுக்கு எனக்கும் தான் செட் ஆகும். உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது. நீங்க முதல்ல என்ன லவ் பண்ணவே கிடையாது. தாங்க தான் லவ் பண்றீங்க. அது இதுன்னு சொல்லி சொல்லி அப்படியே நின்னுட்டு இருக்கான். அப்படியே ஒரு மாரி உட்காந்துட்டு இருக்கா. நீ ஷிமா கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லு. அதுக்காக என்ன தாயம் கூட வாழணும்னு நீ சொல்லாத. ஓ! அப்படியா? சரி, சரி. அதுக்காக என்ன? ஏய் ரீமா, உன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி யாரோ ஜூலியோ ம் யாரோ ஒருத்தி சொன்னால்ல, அவள செட் பண்ணிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாரி மொறைக்கிறீங்க. என்ன மேம்? ஆ எதுக்கு இப்போ மொறைக்கிறீங்க?
தெரியுதுல்ல? தேங்க்னா உங்கள் லைஃப்னு புரியுதுல்ல? போங்க. இதுதான் உங்களுக்கு ஆஃபர். ம். லாஸ்ட் சான்ஸ். அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட கம்பெனில அகைன் நீங்க வந்து ஒர்க் பண்ற மாரி ஆஃபர் வாங்கி வச்சிருக்கான் போல இருக்கு. குடுக்குறான். இல்ல நான் போல. இப்ப பாருங்க. லாஸ்ட் ஆப்ஷன். ஒழுங்கா ஒர்க் பண்ற வேலைய பாருங்க. தயங் கூட. ம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஸோ அந்த லெட்டர் வாங்கி வச்சுட்டு அப்படியே போறீங்க. நைட் ஃபுல்லா உங்களுக்கு தூக்கமே கிடையாது. கையில வச்சுட்டுருக்கீங்க. அடுத்த நாள் காலையில ப்ரொஃபஷனலா அழகா ரெடி ஆயிட்டு எங்க தாயங்கோட ஆஃபீஸ் முன்னாடி தான் நின்னுட்டுருக்கீங்க. பார்க்குறீங்க. லைட்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டு, வெட்கப்பட்டு அப்படியே உள்ள போயிட்டு, அந்த ஆஃபர் லெட்டர் எடுத்துட்டு போய் தாயங்க முன்னாடி அப்படியே நீட்டுறீங்க. ஓகே. நீங்கங்க. என்ன சார்? ஆஃபர் குடுத்தீங்க. ஜாயின் பண்றதுக்கு வந்திருக்கேன். நான் எங்கன்னு கேட்குறீங்க? என்ன மேம் விளையாடுறியா? சார், சரி ஓகே சார். நீங்க இந்த ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணல அப்படின்னா, ஓகே ஃபைன். நான் கிளம்புறேன். அப்படின்ற மாரி அந்த ஆஃபர் லெட்டர் அப்படியே வச்சுட்டு, நீங்க அப்படியே வெளில போவீங்களா? டக்குனு அப்படியே வந்து கைய பிடிக்கிறான். சார், கையெல்லாம் பிடிக்காதீங்க. அப்படின்ட்டு கொஞ்சம் விலகி நின்னுட்டுருக்குங்க. சாரி. இது நான் இஷ்யூ பண்ணல. பட் உனக்கு ஒர்க் பண்றதுக்கு ஓகேவா? என்ன சார்? ஓகேன்றதால தான் வந்திருக்கேன். அப்படின்ற மாரி நீங்க பவ் பண்ணிட்டு அப்படியே சொல்லியிருப்பீங்களா? எனக்கு ஒரு மாரி இருக்கு. நீங்க என் பக்கத்துல இருந்தா போதும் அப்படின்ற மாரி தான் அவனுக்கு தோணுது. ஸோ அப்படியே இருந்திருப்பான். பார்த்தா நீங்க ஒர்க் பண்றீங்களோ இல்லையோ, பாதி நேரம் உங்க தாயங்களோட ரூமுக்கு தான் வந்துகிட்டே இருந்துட்டுருக்குங்க. சார் சார் இது எனக்கு புரியல. கொஞ்சம் எரர் ஆயிட்டே இருக்கு. என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படின்ட்டு வந்து அவன கூட்டிட்டு அப்படியே போயிருப்பேங்க. ஸோ அவனும் ரொம்ப ஜென்டில்மேனா நடந்துக்க ட்ரை பண்றான். பட் ஆனா முடியல. ஏன்னா நீங்க பக்கத்துல வேற நின்னுட்டு இருக்கீங்க. ஒரு பட்டன வேற அவுத்து வேற விட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே பக்கத்துல அப்படியே வருவான். "என்ன சார்? சொல்லுங்க." அப்படின்ட்டு அவன் பார்க்குற மாரி அப்படியே இது பண்ணி திரும்பி வேற உட்காந்து காமிச்சுட்டு இருக்கேங்க. ஸோ அவனுக்கு கண்ணெல்லாம் அங்க தான் போயிட்டுருக்கு. ம். என்னது இப்படி என்னடா சார் சொல்லுங்க சார். ஆ ஹீரோயின் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். அப்படி நடக்குறான், அப்படி நடக்குறான். அவனுக்கு டக்குனு அது இதுன்னு சொல்லிட்டு ஆகுது அவனுக்கு. உங்களுக்குங்க சிரிப்பு தாங்கல. அப்படியே இப்போ அ எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துட்டு கடகடன்னு சொல்லிட்டு இப்படி வெளில போயிருப்பான். என்னடா பண்ணிட்டு இருக்கா அவ? தெரிஞ்சுதான் பண்றாளா? இல்ல தெரியாத பண்றாளா? அப்புறம் கிட்ட போனா அது இதுன்னுவா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டே இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு கண்ட்ரோல் ஆகல. திரும்ப திரும்ப அங்க தான் பார்வை. அந்த நெனப்பெல்லாம் அங்க தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். அடுத்த ஒரு 1/2 அன் ஹவர்ல திரும்ப நீங்க வந்திருப்பீங்க. ஷோ! ம். வாங்க ஒயின். அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே சேர்ல ரோல் ஆயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்க திரும்பவும் அந்த பட்டன் இது பண்ணவே இல்ல போல இருக்கு. அவன் கண்ல படுற மாரியே இருந்துட்டு இருக்கு. ஆ சார் இது எ எரர் ஓகே ஆயிடுச்சு. பட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு சார். இந்த ப்ராப்ளம் என்னன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களேன். அப்படின்ட்டு திரும்ப அப்படியே காமிச்சிட்டு இருப்பீங்களா? ம். ஒயின் நான் பார்த்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. ம். அப்படின்ற மாரி அவன் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான். ஆனா அவனோட பார்வை அங்க தான் போயிட்டுருக்கு. கையெல்லாம் வந்து இங்க தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கு. பட் ஆனா பார்வை வந்து உங்ககிட்ட தான், உங்க செஸ் கிட்ட தான் இருந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். அ சார் என்ன எ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அப்படின்ட்டு இப்பதான் நீங்க நோட் பண்ற மாரி அந்த பட்டன அப்படியே இழுத்து போடுவீங்களா? அவனுக்கு ஒரு மாரி ஆகுது. நான் நான் எதுவும் பார்க்கல. நீங்க போங்க. அப்படின்ற மாரி லைட்டா அப்படியே திரும்பிப்பான். உங்களுக்கு ரூம்குள்ள போன உடனே செம்மையா சிரிப்பா வருது. சேம் டைம் "ஏன்டா போடான்னா போயிடுவியா நீனு?" அப்படின்ற மாரி நீங்க அப்படிதான் அப்போ அவன வெறுப்பேத்திட்டே இருந்துட்டுருக்கீங்க. அன்னைக்கு ஃபுல்லா ஒரு 4 டூ 5 டைம்ஸ் கிட்ட அவன் ரூமுக்கு போயிருப்பீங்க. திரும்பவும் பட்டன ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பீங்க. அவனுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஆயிட்டுருக்கு. ஈவினிங் இப்போ ஒரு மீட்டுக்காக போயிருப்பீங்க. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே லிஃப்ட்ல அப்படியே இறங்கி கீழ வந்துட்டுருப்பீங்களா? அப்படியே டேங்க் பக்கமா அப்படியே உரசுற மாரி போய் நின்னுட்டுருப்பீங்க. "ஓ! இங்க என்ன பண்ணிட்டுருக்க?" "அ சார் நிக்கிறதுக்கு இடம் இல்ல. அந்த சைடு 4 பேர் நின்னுட்டுருக்காங்க. எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பக்கத்துல அப்படியே உரசுற மாரி நின்னுட்டுருக்கீங்க. சரி ஓகே அப்படின்ற மாரி நின்னுட்டுருப்பான். "தயாங் இந்த பக்கம் வரியா?" அந்த ஆள் ஏதோ என் பக்கமும் உரசிட்டு நிக்கிற மாரி இருக்கு. அப்படின்னு நீங்க சொன்னதால, ஸோ உங்கள பக்கமா அப்படியே இழுத்து அப்படியே வச்சுக்கிட்டு, ஹோல்ட் பண்ண மாரி நின்னுட்டுருக்கான். நீங்க அப்படியே பார்த்துட்டுருக்கீங்க. அவனும் உங்களே ஒரு மாரி பார்த்துட்டுருக்கான். ஸோ 2 பேருமே ஐ கான்டாக்ட் அப்படியே போயிட்டே இருந்துட்டுருக்கு. அவனே அறியாம உங்க ஹிப்ப அப்படியே ஹோல்ட் பண்ண மாரி இது பண்ணிட்டுருக்கான். நீங்க இன்னும் பக்கத்துல போயிட்டு, இன்னும் க்ளோஸா நின்னுட்டுருக்கீங்க. செஸ்ட்லாம் உரச அப்படியே நிக்கிற மாரி இருந்துட்டுருக்கு. ம். சார் கொஞ்சம் விலகி நில்லுங்க சார். அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலகி நின்றுப்பீங்களா? சாரி. அப்படின்ட்டு அவனுமே இப்போ கோட்லாம் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நின்னுட்டுருப்பான். ஸோ அப்படியே இப்போ வீட்டுக்குலாம் கிளம்பியிருப்பீங்க. நான் கேப் போட்டு போயிடுறேன் சார். ஏன்? அ நானே ட்ராப் பண்றேன். அ லேட் நைட் ஆயிடுச்சுல்ல.
இல்லை சார், நானே ட்ராப் பண்ணுறேன், வாங்க அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிருப்பீங்க. டிரைவர்லாம் யாரும் கிடையாது. தேங் தான் அங்கே டிரைவ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே அப்பப்போ தேங் உங்களே பார்க்குறான். இன்னும் லைட்டாக அப்படியே கண்ணை மட்டும் அப்படியே தூக்கி தூக்கி அப்படியே பார்த்துட்ருக்குங்க. போக போக அப்படியே உங்களுக்கு குளிர்ற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி குறுகி குறுகி உட்காந்துட்ருக்குங்க. மாடர்ன் ட்ரெஸ் வேற போட்டிருக்குங்க. ஸோ அப்படியே இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே கோட்டை கழட்டி அப்படியே நீட்டுறான். என்னத்த என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? கோட்லாம் நீட்டுற அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு. உனக்கு குளிருதுன்றதுக்காக தான் கொடுத்தேன். இதுக்கு இப்போல்லாம் அட்வான்டேஜ் கிடையாது. உனக்கு வேணாலும் விடு அப்படின்ற மாதிரி திரும்ப அப்படியே போயிட்டு இருந்திருப்பான். நீ இன்னும் ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி தான் இது பண்ணிட்டு இருப்பீங்க. ஏசி அப்படியே ஆஃப் பண்ணுறதுக்கு இது பண்ணுறான். எதுக்குப்பா ஆஃப் பண்ணுற? ஆஃப்லாம் பண்ணாத, எனக்கு இந்த டெம்பரேச்சர் ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டுருப்பீங்க. பட் ஆனால் குளிருதுன்னு ஒரு மாதிரி கையெல்லாம் இது பண்ணிகிட்டே இருந்துட்டுருப்பீங்களா? திரும்ப அந்த கோட்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். தெரியும், உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. உனக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா? எப்படி ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பேன் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் ஜஸ்ட் கோட்டை தான் நீட்டுறான். நீங்கள் வேணும்னே போட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னா யார்? நான் உங்ககிட்ட நான் வழக்கு இருந்துட்டு இருக்கேன்டி. சும்மா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு. அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? லிஃப்ட்டில் நீனாவும் என்கிட்ட வந்தல அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உன் கையை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே முத்த வைக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ அட்வான்டேஜ், இதுக்கு பேர் தான் அட்வான்டேஜ். நீ சொன்னல கோட்டை கொடுக்கறது, உன்னை பார்க்கறது, அதுக்கு பேர்லாம் அட்வான்டேஜ் கிடையாது. இதுப்பா அட்வான்டேஜ்லாம் பண்ணல, சாரி. உன் அப்பார்ட்மெண்ட் வந்துச்சு போ அப்படின்ட்டு அந்த கொடுத்த கோட்டை அப்படியே வாங்கிட்டு போ சொல்லியிருப்பான். நீங்கள் அப்படியே இறங்கியிருப்பீங்க. ஒரு மாதிரி இறங்கி நின்றுட்டுருப்பீங்க. அவன் அப்படியே கார்லேருந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் போகவே இல்லை. ஸோ அப்படியே இறங்கி வந்து அப்படியே பார்த்துருக்கான். ஏன் என்னாச்சு? இல்லை நீ போ அப்படின்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் எட்டி எட்டி பார்க்குறீங்க. என்னன்னு தெரில அப்படியே பார்த்துருக்கான். ஏன் என்னாச்சு? என்ன அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் கூப்பிட்டு வந்து விடுறியா? ஏன் நடந்து போக முடியாதா? தையம் நீ வர தந்தா வா, வரலன்னா போ. சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன புரியும் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போவீங்களா? ஏய் யார் பார்த்து இப்போ சின்ன பையனா? உன்னை பார்த்தா சொன்னேன். எந்த ஆங்கிள் ரெடி என்னை பார்த்தா உனக்கு சின்ன பையனா தெரியுது? சில்லற புத்தி. இதோ இந்த புத்தி இருக்குல்ல, இந்த புத்தியை பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு. கூப்பிட்டா சேஃப்ட்டுக்கு அப்படின்ட்டு மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டு இருக்குங்க. அவனும் லிஃப்ட்டில் அப்படியே ஏறி இருப்பான். இப்போ எதுக்கு வர? கூப்பிட்டப்போ வரலல்ல? சரி சாரி, ஏன் என்னாச்சு? இல்லை, ஒரு பொறுக்கி பக்கத்து ஃப்ளாட்டில் இருந்து நான் வரும்போது போகும்போதெல்லாம் கரெக்டாக திறந்து வச்சுக்கிட்டு அசிங்கமா. ஏன்னா ஆமாம் அப்படிதான் இருக்கான். ஏய் இது எப்படி சொல்கிற அப்படின்ட்டு அவனுக்கு சரி கோவருது. அப்படியே கோட்டில் அப்படியே ஹேண்டில் அப்படியே இதான் மடிச்சு விட்டு ஷர்ட்லாம் மடிச்சு விட்டு அவன் முன்னாடி போயிட்டு இருக்கான். டிடி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. மரியாதை தள்ளி போடி அப்படின்ட்டு டோர் அப்படியே நாக் பண்ணுறான். அவன் கரெக்டாக நாக் பண்ணவும் அவன் திறக்கவும் அப்படின்ற மாதிரியே இருந்துருக்குமா, மூஞ்சிலே ஒரு குத்து விழுந்திருக்கும். ஏய் யாரா நீ? இது யார் தெரியுதா? ஏன் அப்படின்ட்டு பல்ல அழிப்பான். அப்படியே பல்லில் இன்னொரு குத்து குத்திருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்க? இரு, யார் தெரியுதா? திரும்பவும் ஒயின்னு சொல்லியிருப்பான். டக்குன்னு அப்படியே திரும்பவும் அப்படியே குத்துறான். இதுக்கடா அடிக்கிற? ஒயின்ன்ற வார்த்தை கூட உன் வாயில வரக்கூடாது அப்படின்ட்டு கும்முன்னு குத்திருப்பான். ஸோ அப்படியே இப்போ கையெல்லாம் அப்படியே இதாக இருக்கும். என்னடா பண்ணிட்டு இருக்க? லூசாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் அப்படியே பிடிச்சி எடுத்துட்டு உங்களோட ஃப்ளாட்டுக்கு அப்படியே போயிருப்பீங்க. ஏதாவது கேஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை கேஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, தெரியும்ல? பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கை அப்படியே உதருவான். இதுக்கு தான் சொன்னேன், சின்ன பையனாட்ட புத்தி இல்லாமல் நடந்துக்கிட்டா அப்படிதான் அப்படின்ட்டு அந்த கையை அப்படியே தொடச்சி விட்டு இது பண்ணி விட்டு பேண்டேஜ் போட்டு விட்டு இருக்குங்க. இது பாரு, திரும்ப திரும்ப என்ன சின்ன பையன் சொல்லிட்டு இருக்காத, எனக்கு அப்படியே கடுப்பாகுது எனக்கு. தயா, என்னோட குட்டி வயசுல நீ எவ்வளோ குட்டி குழந்தையா இருந்த தெரியுமா? அது மாதிரி தான் இப்பயும் இருக்க அப்படின்ட்டு அந்த
தடவி குடுப்பீங்களா? அது சரி கடுப்பா இருக்கும். டக்குனு அப்படியே தட்டி விட்டு, அப்படியே திரும்பி உட்காந்துருப்பான். என்னடா? ஆ? ப்ளீஸ் என்ன இவ்ளோ அசிங்கப்படுத்தாத. கேவலமா இருக்கு. அப்புறம் என்ன? அப்படிதான் இருப்பேன். ஆனா, இப்பதான் பார்க்கறதுக்கு சரியான கரடி பையனாட்டம் கரடு முரடா இருக்க. ஓகே. ம். கைய ஒழுங்கா பார்த்துக்கோ. கிளம்பு. அப்படின்ட்டு நீங்க அப்படியே எந்திரிக்கிறீங்க. டக்குனு அப்படியே கைய பிடிக்கிறான். என்னடா? ஆ? கேட்கக்கூடாதுதான். ஜிம் கூட லைஃப் எப்படி போகுது? ஆ, நல்லா போகுது. சூப்பரா போகுது. ஏன்? உனக்கு என்ன? ரீமா கூட எப்படி போகுது? என்னடா சலிச்சுக்கிற? இதோ பாரு. என்னடா டா போட்டு கூப்பிடாத. ஓ, மரியாதை கூப்பிடவா? ஆ, ராஸ்கல். என்னோட சின்ன பையன் தானடா அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுவீங்களா? டக்குன்னு அப்படியே கிச்சனுக்கு அப்படியே போயிருப்பீங்க. டக்குன்னு அந்த கவுண்டர் டாப்பில் அப்படியே தூக்கி போய் உட்கார வச்சுட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்கான். தையம் திமுற உனக்கு தள்ளு அப்படின்ட்டு தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறியா ப்ளீஸ்? ஏஜில் மேட்ரே கிடையாது. எனக்கு எனக்கு நீ மட்டும் வேணும் ப்ளீஸ். நான் ரீமா கிட்ட பேசுறது கூட கிடையாது. அவளாம் ஏதோ கால் கூட பண்ணா மிட்ல எடுக்க கூட கிடையாது. பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு அதோட விட்டான். ஏன் ப்ளீஸ் காலை விடுறேன். என்னை ஏற்றுக்கோ. சத்தியமாக என்னால் முடியல. அதுவும் நீ என் பக்கத்தில் வந்தா எனக்கு அப்படியே வெடிச்சிரும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு உன் கையை பிடிச்சிக்கிறான். உங்களுக்கு அவன் கவுண்டர் டாப் மேலே ஏறி உட்கார வச்ச உடனே உங்களுக்கு எது ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாய்ப்பே கிடையாது. தள்ளு. உங்ககிட்ட அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு வரவே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறியா? நான் ஃபீலிங்ஸ் வர வைக்கிறேன். என்ன ஃபீலிங்ஸ் வர வைப்ப? வெயிட் பண்ணு அப்படின்ட்டு ஒரு மாதிரி இழுத்து வச்சு அப்படியே முத்த கொடுத்துட்ருக்கான். நீங்கள் கவுண்டர் டாப்பில் இருந்துட்டு இருக்குங்க. 2 காலையும் அவனை கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே அவனோட பேக் சைடு அப்படியே இது பண்ண டைப் பண்ண மாதிரி அப்படியே போட்டுக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி நெளியிறீங்க வளையிறீங்க. அதெல்லாம் அவனுக்கு புரியல. நீங்கள் வேண்டாம் விலகி போகிறீங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இழுத்து வச்சு அது இதுன்னு சொல்லிட்டு போய் முத்த கொடுத்துட்ருக்கான். உங்களோட செஸ் பாட்லாம் போட்டு போய் புழிஞ்சு எடுத்துட்ருக்கான். தயவு என்ன பண்ணிட்டு இருக்க? தள்ளு டி தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலர் அப்படியே பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கவுண்டர் டாப்லேயே அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணுறான். ஐயோ அப்படின்ட்டு கணத்தில் அடிச்சிருப்பீங்க. அது சாரி சாரி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் ட்ரை பண்ண சாரி அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே விலகி நின்றுட்டு இருக்கான். அதெல்லாம் சுத்தமாக முடியல. அப்படியே தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க கடை கடைன்னு சொல்லிட்டு. உங்களுக்கே ஒரு மாதிரி முடியாதான் போயிருக்கும். அதனால தான் அவனை தள்ளி விடுறதுக்கு பதிலாக அடிச்சிருப்பீங்க. அப்படியே இறங்கி நின்றுட்டு இருக்கீங்க காலெல்லாம் குறுக்கிட்டு. சாரி 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 சாரி. நான் சின்ன பையன்ல பெரிய பையன் மெச்சோர்டுன்னு இந்த விஷயத்தில் காமிச்சிடக்கூடாது. நான் வேறு விஷயத்தில் காமிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஃபீலிங்ஸ் இருக்கு உனக்கும் எனக்கும் அப்படின்னு காமிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணது தான். மன்னிச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணி ரொம்ப க்யூட்டாக அப்படியே சொல்லிட்டு இருக்கான். அவனை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியல. சரி நீ நீ கிளம்பு போல. இல்லை தையம் ப்ளீஸ் நான் இங்கே இருக்கேன். ம் உனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேன். டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். நம்பலாமா? ஆ நம்பலாம் நம்பலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே நீங்கள் வேறு ரூமில் இருந்துட்டு இருக்கீங்க. அவன் ஹாலில் அப்படியே படுத்துட்ருக்கான். அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி வீட்டில் தங்கறதுக்கு ஒத்துப்பீங்க அப்படின்றதெல்லாம் அவன் யோசிக்கவே கிடையாது. எட்டி எட்டி பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே படுத்துட்ருக்கான். கோட்டை தூக்கி அப்படியே மூஞ்சில் போட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். திரும்ப திரும்ப எந்திரிச்சு பார்க்குறான். திரும்ப போய் படுத்துக்கிறான். அப்படின்ற மாதிரி டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். நடுறதுல அப்படியே பக்கத்தில் வந்து அப்படியே பார்க்குறான். செம்மையா இருக்கா கூல்ரா ஓகே அப்படின்ட்டு கிட்ட வரைக்கும் அப்படியே வந்து முத்த கொடுக்குற மாதிரி அப்படியே வருவான். அப்புறம் திரும்ப அப்படியே ஷோ வேணாண்டா வேணாண்டா வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடாத
அப்படின்ட்டு திரும்ப போய் அப்படியே படுத்திருப்பான். ஸோ அடுத்த நாள் காலையில அப்படியே எந்திரிச்சு நீங்க ஆஃபீஸ்க்கு அப்படியே கிளம்பிருப்பீங்க. அவன் ஒரு மாரி தூங்கியிருப்பான் போல இருக்கு. இப்பதான் எந்திரிக்கிறான். என்ன ஒயிட் அண்ட் ஒயிட்ல கொல்றா! ம். தயா ம். ம். வேணாம்டா. கண்ட்ரோல்டா இரு. அப்படின்ற மாரி அப்படியே கோட்ட அப்படியே எடுத்து மேல போட்டுக்கிட்டு, அ ம். ஒய் நானும் ரெடி ஆயிட்டேன். என்னடா ரெடி ஆயிருக்க? என்ன ட்ரெஸ் இது? இத பார். போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ஆ ட்ரெஸ் இல்லையே. ஆம். நீ வரும்போது இருக்கும். நீ போ. அப்படின்னு சொல்லிட்டு அவன அப்படியே பாத்ரூம்குள்ள அனுப்பிச்சு விட்டுருப்பீங்க. என்னடா நடக்குது? அப்படின்ற மாரி தான் அவனுக்குமே ஷாக்ல இருந்துட்டு இருக்கான். ஸோ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டவலோட வெளில வருவான். வெளில கோட் சூட் இருக்கு. ஒயின் இது எப்படி? அது ஜிம்முக்கு வாங்குனது தான். எது? அ அ அ அ அ அவனுக்கு வாங்குனது எனக்கு எப்படி பத்தும்? அதெல்லாம் நீ சின்ன பையன் தான்டா. அதெல்லாம் பத்தும் போட்டுக்கோ. அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு போயிருப்பீங்க. அவனுக்கு சரி கடுப்பா இருக்கும். அவன் அப்படியே அந்த கோட் சட்ட மனசே இல்லாம அப்படியே போட்டிருப்பான். அப்படியே போட்டு இப்படியே வந்திருப்பானா? இருந்தாலும் இது எனக்கு புடிக்கல. ஏன்? ம், ம். சரி நீ ஒரு மாரி பார்க்காத. நல்லா தான் இருக்கு. அவனுக்கு வாங்குனது அவனுக்கு வாங்குனதுன்னா? ஏன்? என்ன? எல்லாம் நல்லா தான் இருக்கு. வா! அப்படின்ற மாரி இப்போ போயிருப்பீங்க. ஆஃபீஸ்க்குள்ள போனதுக்கப்புறம் சார் தான். ஸோ அப்படியே இப்ப அவனாவே வந்து உங்க ரூம்குள்ளால வந்து வந்து, "ஆ ஒயின் ஏதாவது டவுட் இருக்கா?" ஆ ம்ஹ்ம். ஆமா. இது என்னன்னு தெரியல. ஃபிக்ஸ் பண்ணவே முடியல அத்த. இதோ வந்துட்டேன். அப்படின்ட்டு அங்கங்க இது பண்றானோ இல்லையோ, உங்க பட்டன் ஏதோ பார்த்துட்டு இருக்கான். பட்டன் ஓப்பன்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஐயோ! கொல்றாளே! ம். தாங்காதுடா தயா. ம்ஹ்ம். தாங்காது. இதுக்கப்புறம் வரவே வராது அந்த பக்கம். அப்படின்ற மாரி அவனோட கேபின்ல தான் இருந்துட்டு இருக்கான். லஞ்ச் கூட வரவே கிடையாது. ஒரு மாரி ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு போல இருக்கு கீழ அவனுக்கு. ஸோ எந்திரிக்க கூட முடியல. வெளில வந்தா அசிங்கப்பட்டுரும் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஆ சார்? ஆ ம் ம். சொல்லுவான். இல்ல ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிடலாமா? வரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறீங்க. ஆ இல்ல எங்க எனக்கு குடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன். "அப்படியா?" அப்படின்ட்டு குடுக்குறீங்க. அவன பார்த்தா சந்தேகமா இருக்கு. என்னடா வருவான், வரவே இல்ல அப்படின்ற மாரி தான் நீங்க பார்த்துட்டுருக்கீங்க. ஈவினிங் வரைக்கும் அப்படிதான் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் உங்க கேபினுக்கு வருவான், வருவான்னு சொல்லிட்டு வரவே இல்ல. ஏன்னா அவனால சுத்தமா முடியல. ரொம்ப ஹைப் ஆயிட்டு அடங்கவே மாட்டேங்குது அவனுக்கு. அப்படியே ஈவினிங் ஆயிருக்கும். எல்லாருமே போயிருப்பாங்க. நீங்க திரும்ப அப்படியே தாயங்கிட்ட சொல்லிட்டு நீங்க கிளம்பலான்னு பார்த்துருப்பீங்களா? டக்குனு அப்படியே கைய பிடிச்சு அப்படியே உள்ள இழுத்துருப்பான். "தயம் என்ன பண்ணிட்டு இருக்க? அ ம் இதோ பாரு, என்ன தப்பா மட்டும் நினைக்காத. சுத்தமா முடியல எனக்கு. ம் பாரேன் கீழ." "என்னடா?" அப்படின்ட்டு பார்க்குறீங்க. லைட்டா சிரிப்பு வந்திருக்கும். பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு, "அதுக்கு இப்ப என்னன்ற? பிரியம்மா கிட்ட போ வேண்டியது தானே?" "என்ன புரிஞ்சுக்கோ என்ன. எனக்கு ம் அவகிட்ட எனக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் வரவே கிடையாது. உன்கிட்ட மட்டும் தான் ஒண்ணு பார்த்தாலே எனக்கு ஏறுது. இதுல வேற எக்கு தப்பா உன்கிட்ட எதையாவது பார்த்துட்டேன்னா, அடங்கவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? கண்ட்ரோல்டா இருக்கேன் ரொம்ப. முடியல. ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ வென். ப்ளீஸ் உன் கால்ல டேய் சரி ஆ ஆஃபீஸ் என்ன? சரின்னு சொன்னியா? சரிடா. இது ஆஃபீஸ். வா வீட்டுக்கு போலாம். அப்படின்ற மாரி அப்படியே நீங்க ஓகே சொல்லியிருப்பீங்க. அவனுக்கா சந்தோஷத்துல என்ன பண்றது? ஏது பண்றதுன்னே புரியல. உங்க பின்னாடி தான் வந்துட்டுருப்பான். ஏன்னா செக்யூரிட்டிலாம் கிராஸ் பண்ணி தானே போணும். ஸோ அப்படியே இப்போ கார்ல அப்படியே போயிட்டுருப்பீங்க. அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு இடத்துல அப்படியே நிறுத்திட்டு, "என்னடா பண்ற?" ஒண்ணு அ போற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மேல அங்க இங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட கை அப்படியே ப்ளே ஆயிட்டே இருக்கு. "இது பாரு, இன்னும் வீட்டுக்குள்ள வரணும். சும்மா இரு." அப்படி சொல்லிட்டு விலக்கி விலக்கி விட்டுறீங்க. ஆனா சும்மா இருக்க மாட்றான். அங்க இங்கன்னு சொல்லிட்டு அங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கான். இழுத்து வச்சு அப்படியே மொத்தமா குடுத்து அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டு இருக்கான். அப்படியே இப்போ போதும்டா. அ என்ன அடிக்கவே இல்ல. அவன அடிச்சிருக்கணும் தான். நீ என்ன பண்றது? சரி வீட்டுக்கு போலாம். அப்படின்ற மாரி நீங்க அப்படியே தலைய குனிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம வெக்கமா இருக்கு. ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். லிஃப்ட்ல போம்போது உங்க பின்னாடி அப்படியே ஒரு மாரி உரசுறான். "என்னடா பண்ணிட்டு இருக்க? அடங்க மாட்டேங்குது ஒயினு. நான் என்ன பண்ணட்டும்?" அப்படின்ற மாரி உங்கள இழுத்து அப்படியே புடிச்சுக்கிறான். உங்களுக்கு ஏதேதோ பண்ணுது. ஸோ அப்படியே இப்போ உங்க ரூமுக்கு போயாச்சு. போன உடனே டக்குனு அப்படியே தூக்கிக்கிட்டான். "திலகம் சாரி ஒயின். நீ எனக்கு பர்மிஷன் குடுத்துட்டன்றப்போ, ஆஹா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது." அப்படின்ட்டு பெட்ல தூக்கிட்டு போய் போட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான்.
என்னால முடியல. ஸோ அவனோட டச்சஸ்லாம் ஏதேதோ அப்படியே பண்ணுது. ஆர்க் மாரி இப்படியே வளைஞ்சிட்டு இருக்குங்க. அவளோட கர்வ்ஸ்லாம் அப்படியே அவன இழுன்னு இழுத்துட்டு இருக்கு. ஃபைனலா இப்போ ஒயின் ஓகே சொல்லு. தயா ஒயின் ஓகே சொல்லு. சின்ன பையன்ல என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. ம். லவ் யூ தயா. ஆனா நீ சின்ன பையன் தான்டா. ஒயின் இத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சின்ன பையன் சொல்லாதான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு திரும்ப நல்லா போட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு ஃபோர்ஸாக பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்கான். நீங்கள் அவனை அப்படியே பிடிச்சிக்கிட்டு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்கீங்க. அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணவே முடியல. அப்படிதான் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஸ்கிப் ஆயிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி டயர்டில் அப்படியே மேலே ஃபுல்லாக ஸ்வெட்டோட அப்படியே படுத்துட்டு இருக்குங்க. திரும்ப நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டான் அவன். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒயினு முடியல ஒயினு, ப்ளீஸ் ஒயினு. ஆ இன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு அப்படி தான் இருக்கும். இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜெலாம் போயிட்டு ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பக்கத்தில் அப்படியே போட்டுட்ருக்கான். என்னடா பண்ணிட்டுருக்கான்? ஒயினு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஒயினு. இப்படி தான் இருக்கும். என்னோட ஃபோர்ஸ் எல்லாம் உன்னால் கண்டிப்பாக டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. ம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ செல்லம்ல செல்லம்ல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாடியே அப்படியே கொடுத்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டுருக்கான். அவ்வளோதான் உங்களால முடியல. இடுப்பு எலும்பே உடச்சுக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அப்படியே பண்ணிட்டுருக்கான். ஸோ அப்படிதான் இப்போ டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருந்துட்டுருக்கு. ஃபைனலா ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸ் கிட்ட அப்படியே கிராஸ் ஆயிட்டு, டேய் கால்லாம் வலிக்குதுடா. ஒயினு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பீக் ஒயினு அப்படின்ட்டு மொத்தம் வச்சிட்ருக்கா இடுப்புல அங்கங்கன்னு சொல்லிட்டு. டேய் என்னடா பண்ற? லவ் யூ ஒயின் அப்படின்ட்டு அங்க இங்கேயும் சொல்லிட்டு அப்படியே மொத்தம் வச்சிட்ருக்கான். டேய் எது எங்க போகணுன்னே இல்லையாடா உனக்கு? ஏன்டா அப்படி பண்ணிட்டுருக்க? நான் என்ன பண்ணட்டும் ஒயினு? எனக்கு இந்த இடுப்புனா ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட பிடிச்சதே இந்த இடுப்பு தான் தெரியுமா? அப்படின்ட்டு அந்த இடுப்பு அப்படியே உரசுன்னு உரசிட்டு இருக்கான். "அப்பா போதும்டா" அப்படின்ட்டு இழுத்து வச்சு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஒரு மாதிரி லைட்டாக சின்னதாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கூப் ஆயிருக்கும். காலையில் எந்திரிக்கவே முடியல உங்களுக்கு. இங்கே ஜிம்முன்னு தான் கால் பண்ணியிருப்பான். தேங்க அப்படியே பார்த்துட்டு இவன் எதுக்கு கால் பண்ணுறான் அப்படின்ட்டு கால் கட் பண்ணி விட்டுருப்பான். திரும்பவும் கால் வந்திருக்கும். திரும்ப அப்படியே கால் கட் பண்ணியிருப்பான். திரும்ப கால் வருது. ஹலோ யார்? ஆ ஆ ஆ தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார். என்னடா? ஆ ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். என்ன ஓகே? ஆ புரிஞ்சிருச்சு சார். என்ன புரிஞ்சுது? அ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுட்டு ஃபோனை வச்சிருப்பான். அப்படியே இங்க தேங்க்னா உங்ககிட்ட அப்படியே ஒரு மாரி ஹேர்லாம் கோதி விட்டு இது பண்ணி முத்த வைக்கிறான். "டேய் போதும்டா. லவ் யூ ஒயின்" அப்படின்ட்டு முத்த வைக்கிறான். அப்படியே இப்போ ஒரு 1 வீக் கிட்ட அப்படியே கிராஸ் ஆயிருக்கும். டெய்லி இப்படி தான் போயிட்டே இருந்துட்டுருக்கு. ஆஃபீஸ்க்குலாம் இப்போ போறதே கிடையாது. வெளில ஷாப்பிங் போறது, ஊர் சுத்துறது, திரும்ப இப்படிதான் உங்கள இடுப்பு வலிக்க அப்படியே படுக்க வச்சிருப்பான் அப்படின்ற மாரி தான் இருந்துட்டுருக்கும். இங்க ஊர்லேருந்து அப்படியே கால் பண்ணியிருப்பாங்க. தியாக்கு குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே தேங்கவே உங்கள பார்த்துட்டு அப்படியே அம் "ஓயன் டேய் கன்ஃபார்ம்டா ஓயனே" அப்படின்ட்டு அப்படியே தூக்கிக்கிறான். நீங்க இப்போ 2 மந்த்ஸ் அப்படியே கன்சீவா இருக்கீங்க. ஏய் பாரு வயித்துக்குள்ள குழந்தை இருக்கும்போது இப்படிலாம் தூக்கக்கூடாது. ம். நான் பார்த்துக்கிறேன் வயனே. ம். நான் பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு அந்த வயித்துல அப்படியே முத்த வச்சு, அப்படியே ஒரு மாரி ஸ்லோவா தூக்கி அப்படியே சுத்திட்டு இருக்கான். ஓகேவா? ம். அப்படின்ட்டு இப்போ தியாவ பார்க்கறதுக்காக தான் இப்போ ஊருக்கு போயிருப்பீங்க. ஊருக்கு போம்போது 2 பேரும் ஒண்ணா தான் போயிருப்பீங்களா? 2ம் நடிக்குது போல அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வாமிட் வருதுன்னு அப்படியே கொமட்டி கொமட்டி வாமிட்டுட்டு இருப்பீங்களா? "என்னடா? என்ன பார்த்துருக்க?" அப்படின்ட்டு தேங் பாக்கெட்டுக்குள்ளால கைய விட்டுக்கிட்டு எங்க ஜங்கு கிட்ட போய் இடிச்சுட்டு நின்னுட்டு இருப்பானா? "டேய் நீயாடா? அப்புறம் யாரு? ம்." அப்படின்ட்டு ஷர்ட் அப்படியே தூக்கிட்டு இது காமிச்சிருக்கான். "டேய் உண்மையாவாடா? ம். பொய் இல்லல்ல?" "ஏய் உண்மையா தான். இன்னும் ஒரு 8 மந்த்ஸ்ல கண்டிப்பா தியாவோட பிளேஸ்ல ஒயின் இருப்பா." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். எங்க குடும்பமே அப்படியே உங்க பக்கத்துல வந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்குது. "ஒழுங்கா தள்ளி போயிடுங்க." "ஆ இல்லடி மா இதோ பாரு நீ மொதல்ல தள்ளி போ." அப்படின்ட்டு ஒயின் அப்படியே திட்டி அப்படியே ஓரமா வச்சிருப்பா. எங்க தியா கிட்ட வந்து அப்படியே முத்தம் கொஞ்சி குழந்தைய அப்படியே தூக்கி பார்க்குறா. குழந்தைய தூக்கி பார்த்தா அழகா குட்டி பொண்ணா இருக்கா. ஸோ அப்படியே ஒரு மாரி கியூட்டா இருக்கு. தியா மாரியே.
ஷோ என் கியூட் ஏஞ்சலு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொஞ்சி அப்படியே தூக்கி வச்சு ஆட்டாட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கா. ஏ என்ன வெயிட்லாம் தூக்குற, பாரு ஒயின்னு வெயிட்லாம் தூக்கக்கூடாது குடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அப்படியே தயங்க வாங்கிக்கிறான். ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்கட்டும். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் ஏக்கரா வெயிட் பண்றேன். அப்புறம் ஜங்குக்குலாம் இங்க ஸ்பேஸே குடுக்கல. அதெல்லாம் கேட்கவே கூடாது. ஏன்னா லாஸ்ட் பார்ட்ல வந்து ஜங்குக்கு நெறைய ஸ்பேஸ் குடுத்தாச்சு. இங்க வந்து தயாங்க்கு குடுத்தாச்சு. சுபம் போட்டு முடிச்சாச்சு. தியா கொஞ்சம் அப்படியே விட்டுருங்கடா. பாவம்டா தியா. ஆ. ம். லவ் யூ காய்ஸ். பாய்.